ओम शांति। तो आज आपके इस पाठशाला का इनॉग्रेशन मतलब उसको नया बनाया, तो वास्तव में ये पाठशाला नहीं है, ये है हॉस्पिटल। आत्माओं के मन के बीमारियों को ठीक करने वाला हॉस्पिटल का आपने इनॉग्रेशन किया। एक समय आएगा यहाँ बैठने के लिए लोगों की लाइन लगेगी, क्योंकि मन की बीमारियां बढ़ रहे हैं। यूरोप में बहुत सारे हॉस्पिटल खोल रहे हैं, लेकिन मन को ठीक करने वाला कोई हॉस्पिटल नहीं है। और मन को ठीक करने वाला हॉस्पिटल है ये ब्रह्मा कुमारी की पाठशाला सेंटर्स। இது கீதா பாடசாலை கிடையாது, இது ஹாஸ்பிட்டல். இன்னைக்கு நம்ம கீதா பாடசாலை ஓப்பன் பண்ணோம். இது பாபா ஸ்கூல் கிடையாது, இது ஹாஸ்பிட்டல். ஒரு நாள் வரும், நிறைய பேர் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க. இந்த உடலுக்கான ஹாஸ்பிட்டல் இங்கே நிறைய இருக்குது. மனசுக்கான ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்குது? இங்கே தான் ஒரு நாள் வரும். மனசு நிறைய பேருக்கு டிப்ரெஷன், டென்ஷன் எல்லாம் வருவாங்க. அந்த மனசெல்லாம் சரி பண்ணக்கூடிய ஹாஸ்பிட்டல் இது. ये ब्रह्मा कुमारी का पाठशाला सेंटर एक प्रकार का धोबी घाट है, जो जन्म जन्मांतर की आत्माएं जो मैली बनी है, उस मैली आत्माओं को पावन बनाने का एक प्रकार का ये क्या है, स्वच्छ बनाने का एक प्रकार का धोबी घाट है। ஒன்று ஹாஸ்பிட்டல், இன்னொன்று தோபி காடுன்னா இந்த வண்ணான் வச்சுருக்காங்க இல்லையா, இந்த துணியெல்லாம் அழுக்கானதை துவைச்சி கொடுக்குற இடம். இந்த ஆத்மா பல ஜென்மம் எடுத்து பல பாவம் செஞ்சு ஆத்மா ரொம்ப அழுக்காக இருக்குது. அந்த அழுக்கெல்லாம் போக்கக்கூடிய தோபி காடு. ये ब्रह्मा कुमारी का पाठशाला केंद्र एक प्रकार का आत्मा रूपी ड्राइवरों को भोजन करने का डाइनिंग हॉल है। ஆத்மாவுக்கு சரி, உடம்புக்கு ஆத்மா தானே டிரைவர். அந்த டிரைவருக்கு எப்படி இந்த உடம்பை இயக்கணும்னு அந்த டிரைவிங் சொல்லி தரக்கூடிய இது டிரைவிங் இன்ஸ்டிடியூஷன். ஒன்று ஹாஸ்பிட்டல், ரெண்டாவது தோபி கார்டு. எல்லாருக்கும் நோட் பண்ணுங்க. ஒன்று முதல்ல சொன்னார் ஹாஸ்பிட்டல், ரெண்டாவது தோபி கார்டு, மூணாவது இது இந்த ஆத்மா இந்த உடம்பு இயக்குதுன்னா டிரைவர் தானே, டிரைவிங் ஸ்கூலு. டிரைவர் சொல்லிக் கொடுக்கக்கூடிய டிரைவிங் ஸ்கூல். आत्मा रूपी ड्राइवरों को भोजन करने का डाइनिंग हॉल है। हाँ, क्योंकि आजकल हर जगह पर बहुत सारे खाने का प्रबंध है, लेकिन आत्मा का भोजन देने वाला कोई डाइनिंग हॉल नहीं है। तो ये एक प्रकार का जितनी भी आत्माएं यहाँ एरिया में रहते हैं उनको आत्मा का भोजन करने का डाइनिंग हॉल है। இன்னொன்று, டிரைவர்ஸ் போகும்போது எங்கேயாவது ஹோட்டல் இருக்கிற பார்த்து நிறுத்தி சாப்பிட்டுட்டு போவாங்க. டிரைவருக்கு எங்கே சாப்பாடு கிடைக்கும்? அது மாதிரி ஆத்மா தான், இந்த உடம்புங்கிறதுக்கு ஆத்மா டிரைவர். அந்த டிரைவருக்கு சாப்பாடு கொடுக்கக்கூடிய இடமா இது. இது டைனிங் ஹால், சாப்பாடு ஆத்மாவுக்கு சாப்பாடு கிடைக்கக்கூடிய இடம். ब्रह्मा कुमारी का पाठशाला केंद्र ये अनेक लोगों को परमात्मा मिलन करने का ये स्थान है। यहाँ आकर के आत्माओं की जो जन्म जन्मांतर की प्रभु मिलन की प्यास है, वो प्यास यहाँ बुझेगी। इधर ब्रह्मकुमारी सेंटर நிறைய ஆத்மாக்கள் பரமாத்மா பார்க்கணும், பரமாத்மா சந்திக்கணும்னு தாகமா இருக்காங்க இல்லையா, அந்த தாகத்தை தீர்க்கக்கூடிய இடம் இந்த ब्रह्मकुमारी सेंटर। ब्रह्मा कुमारी का पाठशाला वास्तव में राजाई बनाने का एक प्रकार का क्या है, ट्रेनिंग है, यूनिवर्सिटी है। कौन सी यूनिवर्सिटी? राजाओं को राजा बनाने की यूनिवर्सिटी है। इसलिए जो यहाँ आएगा पढ़ेगा वो भविष्य का राजाई का पद प्राप्त करेगा। இன்னொன்று, இது ஒரு யூனிவர்சிட்டி. இது என்ன யூனிவர்சிட்டின்னா, ராஜாக்களாம் ராஜா ஆகணும், ராஜாக்கள் வணங்கக்கூடிய ராஜா ஆகக்கூடிய யூனிவர்சிட்டி. இங்கே படிக்கிறவங்கெல்லாம் ராஜாக்கள்லாம் ராஜா ஆயிடுவாங்க. ब्रह्मा कुमारी का केंद्र विकार रूपी दुश्मन को जीत प्राप्त करने का, जैसे मिलिट्री होती है, मिलिट्री में जगह जगह पर दुश्मन को भगाने के लिए वहां टुकड़ियां बनी रहती हैं। तो आज सारे देश में जो विकार रूपी दुश्मन घुसे हैं उनको खत्म करने का एक प्रकार का यहाँ टुकड़ी लगी है। இது இந்த மிலிட்ரிஸில் அங்கங்கே கேம்ப் போட்டுட்டு எதிரிகளை அழிப்பாங்க, எதிரிகளை காப்பாற்றுவாங்க.
அந்த மாதிரி இந்த 5 விகாரங்கிற துஷ்மன், அந்த எதிரி, அதை அழிக்கக்கூடிய இது மிலிட்ரி. இங்கே மிலிட்ரி எங்கெங்கே தேடி போய் எங்கெங்கே விகாரங்கள் இருக்குதோ அதெல்லாம் அழிக்கக்கூடிய மிலிட்ரிஸ் இடம். आप लोग सोल्जर्स हैं और यहाँ जो निमित्त आत्मा जो मधुबन से हथियार आते हैं मुरली के माध्यम से वो बांटने का और ये इस एरिया में जो भी विकार है उसको खत्म करने का एक प्रकार की टुकड़ी बनी है. அதாவது இது வந்து நீங்கள் விகாரத்தை அழிக்கக்கூடிய இந்த ஆயுதங்களெல்லாம் வச்சுருக்கீங்க. ஆயுதங்களை எங்கேருந்து சப்ளை ஆகுதுன்னா மவுண்ட் ஆஃப்லேருந்து சப்ளை ஆகுது. முரளி தானே, முரளி மவுண்ட் சப்ளை ஆகுது. இங்கே இருக்கக்கூடிய நிமித்தமான ஆத்மா அதை எடுத்து உங்களுக்கெல்லாம் சப்ளை பண்ணுறாங்க. और जो इस ब्रह्मा कुमारी की पाठशाला में आएगा, रोज ज्ञान योग करेगा, विकार पर जीत प्राप्त करेगा, अनेक आत्माओं को संदेश दिलाएगा, उनका नाम जब तक सूरज चांद रहेगा उन लोगों का नाम अमर हो जाएगा. எப்படி ஒரு மிலிட்ரியில் வந்து ஒருத்தர் நல்லா போரிட்டு ஜெயிச்சாரு, இல்லைன்னா மிலிட்ரியில் செத்து போயிட்டா கூட அவருடைய பேர் ரொம்ப காலமாக இருக்கும். அவர் இவ்வளோ போரிட்டாரு, இல்லை பண்ணார் அப்படின்லாம் இருக்கு இல்லையா? அதே மாதிரி இந்த விகாரங்களை ஜெயிக்கக்கூடிய நீங்களாம் மிலிட்ரியாக சேர்ந்தீங்கன்னா எது வரைக்கும் சூரியன் சந்திரன் எல்லாம் இருக்குமோ அது வரைக்கும் இந்த மிலிட்ரியுடைய பேரெல்லாம் இருக்கும். புரியுதா? புரியலையா? புரிஞ்சிருந்தா கை தட்டிருப்பீங்க. आज हनुमान, गणेश, देविया, देवता ये कौन है? 5000 साल पहले जिन्होंने इस विद्यालय में आए थे, ज्ञान योग सिखा था, उनका नाम उन्होंने अनेक आत्माओं को संदेश दिया था, उनको देवी देवता के रूप में पूजा की जा रही. இந்த ஹனுமான் யாரு, மற்ற தேவிகள் எல்லாம் யாரு, கணேஷ் யாரு, எல்லாமே நீங்க தான், நம்ம தான் அந்த அவ்வளோ காலமாக பூஜை பண்ணிட்டு இருந்திருக்காங்க, கோயிலெல்லாம் கட்டியிருக்காங்க, அவங்களாம் நம்ம தான். इसलिए यहाँ आना कभी छोड़ना नहीं है. चाहे कोई संस्कार के वश हो गए, कोई माया आई तो भी यहाँ आना छोड़ो नहीं. कृष्ण अर्जुन को कहता है गीता में, हे अर्जुन, हे पार्थ, तो युद्ध करते करते तुम हार भी जाओगे तो भी भागो नहीं. अगर युद्ध करते करते हार भी जाओगे तो भी स्वर्ग में जाओगे. अगर जीत जाओगे तो ऊंचा पद मिलेगा. அதனால நீங்க இங்க வர்றதை நிறுத்திடாதீங்க. இங்க வராம நிறுத்திடாதீங்க. வந்துக்கிட்டே இருங்க. ஒருவேளை தோத்து போனா கூட இங்க வரணும். அதுக்கு என்ன சொல்றாரு கீதையில வந்து, இந்த மகாபாரதத்தில் கிருஷ்ணர் சொல்றாரு, அர்ஜுனா நீ என்ன ஆனாலும் தோத்து போனாலும் இங்கே தான் இருக்கணும், திரும்பி போயிடக்கூடாது. ஜெயிக்கிட்டா பெரிய பதவி கிடைக்கும், ஆனால் தோத்தா கூட சின்ன பதவி கிடைக்கும். ஆனால் தோத்துட்டேன்னு வராமல் இருக்கக்கூடாது, வரணும், இங்கே தான் இருக்கணும்னு சொன்ன மாதிரி நம்ம இங்கே தினம் வரணும். इस ज्ञान मार्ग में चलते चलते हार भी जाओगे तो भी सतयुग में जरूर आएगी, स्वर्ग में जाओगे, पद कम हो जाएगा. अगर जीत जाओगे तो ऊंचा पद मिलेगा. इसलिए इस ज्ञान को कभी भी छोड़ना नहीं है. ये जन्म जन्मांतर के भक्ति का फल प्राप्त करने का ये हरिद्वार है. इस हरिद्वार में जो आएगा वो हरिद्वार परमधाम में पहुंच ही जाएगा. हरिद्वार हरियुடைய வாசல். இந்த வாசல் வரவங்க ஹரித்வார் சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. அதனால் இங்கே வந்து நீங்கள் எல்லாம் முயற்சி பண்ணுறீங்க, விகாரத்து கூட சண்டை போடுறீங்க, ஜெயிச்சிட்டா பெரிய பதவி, தோத்துட்டா கூட அங்கே பதவி இருக்குது. அதனால இங்கே வராமல் இருந்துடாதீங்க, டெய்லி வரணும். तो आज एक हम बहुत अच्छा विषय पर चर्चा करेंगे. इस वर्ष में हम सदा सकारात्मक कैसे रहे, पॉजिटिव कैसे रहे, क्योंकि वर्तमान समय बाबा ने अभी जो मुरली चलाई नया साल के लिए, बच्चे कारणों का निवारण करो, समस्याओं का समाधान करो. तो बाबा ने इस वर्ष में गिफ्ट मांगी थी. कौन सी? कारण शब्द को मुझे गिफ्ट दो. तो आज हर एक के जीवन में कारण आता है. इसके कारण मैं इस सेंटर पर नहीं आ सकता हूं, इसके कारण मेरा ये है, इसके जहां कारण है वहां वेरस संकल्प है, वहां तनाव टेंशन है, और जिसके वेरस संकल्प चलते वो सुखी नहीं है, दुखी है. இந்த டிசம்பர் 31 பாபா வாணி சொன்னார், இந்த வருஷம் காரணம் எல்லாம் சொல்லக்கூடாது, நிவாரணம் தான் பண்ணணும். இந்த காரணத்தினால வர முடியல, அந்த காரணத்தில் நிறைய காரணங்கள் சொல்லக்கூடாது, நிவாரணங்கள் தான். அந்த காரணத்துக்கு பின்னாடியே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து துக்கம்தான் வரும், சுகம் வராது, துக்கம்தான் கிடைக்கும். அதனால் காரணத்தை சொல்லாதீங்க, நிவாரணம் பண்ணுங்க.
இந்த क्योंकि வருஷம் क्योंकि वर्तमान समय जो हर व्यक्ति, चाहे अज्ञानी लोग चाहे ज्ञानी लोग, आज के मन में विरत संकल्प बहुत चलते हैं, और जिसके संकल्प विरत चलते हैं उसको रात को चैन की नींद नहीं आती। இப்போ லௌகீகமாகட்டும் வெளி உலகமாகட்டும் நம்ம உள்ளுக்குள்ளே அலௌகிகமாகட்டும் எல்லாருக்குமே வீணான எண்ணங்கள் அதிகமாக ஓடுது. இந்த யாருக்கு அதிகமான வீணான எண்ணங்கள் வருதோ அவருக்கு நிம்மதியான தூக்கம் வராது. जिसके संकल्प ज्यादा चलते हैं, निगेटिव चलते हैं, उसके चेहरे में खुशी नहीं होगी। நெகட்டிவ் சங்கல்பம் நிறைய எதிர்மறையான எண்ணங்கள் நிறைய வந்தீங்கன்னா அவர் வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்காது. जिसके घर में निगेटिव संकल्प चलते हैं वहां अशांति होगी, दुख होगा। எந்த வீட்டில் வெறும் நெகட்டிவ் எண்ணங்கள் இருக்குதோ அங்கே அசாந்தி துக்கம் இருக்கும். जिसके संकल्प निगेटिव चलते हैं उसको रात को चैन की नींद नहीं आती, वो करवट बदलता रहता है, क्यों हुआ, मेरे साथ क्यों हुआ, ऐसे कैसे हुआ। அந்த மாதிரி நெகட்டிவ் எண்ணங்கள் வந்தாலும் அவருக்கு நல்லா தூக்கம் வராது. ஏன் ஆச்சு, எப்படி ஆச்சு, எனக்கு தான் ஏன் இப்படி வந்தது, அப்படிலாம் நிறைய சிந்தனை வரும். जिसके संकल्प ज्यादा चलते हैं उसके घर में लक्ष्मी वास नहीं कर सकती, बरकत नहीं आ सकती। நிறைய எண்ணங்கள், நிறைய நெகட்டிவ் எண்ணங்கள் யாருக்கு வருதோ அவங்க வீட்டில் லக்ஷ்மி வரமாட்டாங்க. அவங்களுக்கு நிறைய சேமிப்பு ஆகாது, நிறைய நிரம்பாது எல்லாமே. इसलिए वर्तमान समय पॉजिटिव बनो। पॉजिटिव वाला सुखी है, निगेटिव वाला दुखी है। அதனால பாசிட்டிவாக நினைங்க, நேர்மறையாக பாசிட்டிவ் நினைங்க, அங்கே நல்லா சந்தோஷமா இருப்பீங்க. நெகட்டிவ் இருந்தால் துக்கமாயிருவீங்க. इसलिए इस वर्ष में ऐसा पोंगल बनाओ। कौन सा पोंगल? हमें पॉजिटिव बनना है। பொங்கல் கொண்டாடுறீங்க இல்லையா, இந்த அந்த மாதிரி பொங்கல் கொண்டாடுங்க. அவர் தெரிஞ்சு போச்சு பொங்கல், அதனால நீங்கள் அந்த மாதிரி ஒரு பொங்கல் கொண்டாடுங்க. பாசிட்டிவ் பொங்கல். எது இருந்தாலும் பாசிட்டிவாக நினைக்கணும், பாசிட்டிவாக பேசணும், பாசிட்டிவ் பொங்கல் கொண்டாடுங்க. पॉजिटिव वाला भरपूर है। जैसे दूध को उबाला ना, लेकिन आजकल उबलते गुस्सा करते, गुस्सा करने से उबलने से वो ये नहीं होगा, लेकिन पॉजिटिव रहना है, सदा सुखी रहना है। அந்த பாசிட்டிவ்ங்கிறது இந்த பால் பொங்க வச்ச மாதிரி, காலையில் பால் பொங்க வச்சோம், அதை பொங்கி அப்படி வலிக்குது இல்லையா, அந்த மாதிரி பாசிட்டிவ் பொங்கி வழியணும். இப்போல்லாம் கோபத்தில் தான் பொங்கி வழிகிறாங்க. கோபத்தில் பொங்கி வழியக்கூடாது, கோபம் கூட இருக்கக்கூடாது, பாசிட்டிவ் பொங்கி வழியணும். इसलिए पॉजिटिव वालों का वो हेल्दी, वेल्दी और हैप्पी है। பாசிட்டிவாக இருந்து ஹெல்த், வெல்த், ஹாப்பினஸ் இருக்கும். 70% लोगों को बीमारी हो रही है निगेटिव से। 85% வந்து நோய் எதனால் வருதுன்னா இந்த எண்ணங்களால் தான், இந்த நெகட்டிவ் எண்ணங்களால் தான் அவ்வளோ நோய் வருது. पॉजिटिव वाला देवता बनता है, निगेटिव वाला समझ जाओ कौन बनता है। பாசிட்டிவாக நினைக்க கொடுங்க, தேவதை ஆயிடுவாங்க. நெகட்டிவ் நினைக்க கொடுங்க, என்ன ஆவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். சொல்லலை அவர், என்ன ஆவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். सारे धर्मों का सार, सारे भक्ति का सार पॉजिटिव बनो। எல்லா தர்மத்துடைய சாரம், பக்தியுடைய சாரம் என்னன்னா பாசிட்டிவாக இருங்க. पॉजिटिव थे, सकारात्मक थे, सतयुग था, निगेटिव बने, कलयुग बन गया। பாசிட்டிவ் இருந்தது, நல்ல சிந்தனை இருந்தது, சத்தியம் இருந்தது. நெகட்டிவ் இருந்தது, கெட்ட சிந்தனை இருந்தது, கலிகாயிடுச்சு. और निगेटिव का कारण क्या है? कारण, इसके कारण, इसके कारण। जो कारण शब्द लगाता है वो अज्ञानी है, ज्ञानी नहीं है। இப்போ இந்த நெகட்டிவ் ஏன் வந்தது? நெகட்டிவ்னா நிறைய நம்ம காரணம் வச்சுருப்போம். இதனால தான் வந்தது, இதனால தான் வந்தது, இந்த மாதிரி காரணம் சொல்றவரை அஜ்ஞானி, ஞானி கிடையாது. बाबा ने हमें ड्रामा का ज्ञान, कर्मों का ज्ञान, जो हुआ अच्छा हुआ, ये सारा ज्ञान किसी लिए दिया है? पॉजिटिव बनने के लिए। நமக்கு ட்ராமாவுடைய ஞானம், கர்மத்தோட ஞானம், எது நடந்தாலும் நன்மைக்குங்கிற அந்த ஞானம் இதில் எதுக்கு கிடைச்சது? பாசிட்டிவாக நினைக்கிறதுக்காக தான் கிடைச்சிருக்கு. पॉजिटिव वाला कर्म योगी है, निगेटिव वाला ना बैठ करके योग है ना कर्मों में योग है। क्यों हुआ, मेरे साथ क्यों हुआ, वही चिंतन चलता है। பாசிட்டிவாக இருக்கிறவர் கர்மயோகி, நெகட்டிவ் இருக்கிறவர் ஏன் ஆச்சு, எப்படி ஆச்சு, எனக்கு தான் ஏன் இப்படி ஆச்சுது அப்படி நினைப்பாரு, அவர் கர்மயோகி கிடையாது. योग में बैठा है, लाल लाइट चल रहे हैं, निगेटिव वाला क्या करता है? शुरू करता है मैं आत्मा हूँ, शांत हूँ, फिर कहेंगे मेरे को क्यों बोला, फिर कहेंगे छोड़ो कोई बात नहीं मैं आत्मा हूँ, फिर कहेंगे 15 दिन पहले भी बोला था, फिर कहेंगे ठीक है मैं आत्मा हूँ, शांत, फिर कहेंगे सबके बीच में क्यों बोला। कहाँ योग लगेगा उसका?
उसका हर पल वेस्ट है, वेस्ट। நெகட்டிவ் நினைக்கிறவர் யோகா பண்ண உட்காருவார். ரெட் லைட் போட்டாச்சு உட்காரு, நான் ஆத்மா சாந்த ஸ்வரூபம். உடனே என்ன வரும், என்னையே அவர் திட்டினாரு, 15 நாளுக்கு முன்னாடியும் திட்டினாரு. அப்புறம் மறுபடியும் அந்த ட்ராமா, சரி விடுங்க, மறுபடியும் நான் ஆத்மா பாரு, மறுபடியும் அவர் என்னதை எதுக்கு அவமானப்படுத்தினார், ஏன் என்ன திட்டினாரு, மறுபடியும் என்ன வரும், மறுபடியும் இப்படியே நினைக்க அவருக்கு எங்கே யோகா வரப்போகுது, நெகட்டிவ் தான் நினைக்கிறார். निगेटिव वाला अपने भ्रुकुटी आसन पर नहीं बैठ सकता, अर्थात आत्मिक स्वरूप में टिक ही नहीं सकता। पॉजिटिव वाला अपने आसन पर बैठेगा। संगम युग में जो भ्रुकुटी आसन पर बैठता है, भविष्य के राजाई का तख्त पर बैठेगा। அப்போ பாசிட்டிவாக இருக்கிறவர் தான் இந்த இருப்புற மத்தி பிரிக்குட்டின்னு இருப்புற மத்திய சிம்மாசனத்தில் உட்காருவார். அவர் தான் வருங்காலத்தில் ராஜ்ய சிம்மாசனம் உட்காருவார். நெகட்டிவாக நினைக்கிறவர் அங்கே ஆத்மா ஸ்திதியில் உட்காரவே முடியாது, வருங்காலத்தில் அவர் ராஜ்ய பதவியில் उतार முடியாது. बाबा कहते हैं आगे चल करके मेरे बच्चों के चेहरे म्यूजियम का काम करेंगे। कौन सा चेहरा, जिसके चेहरे पर खुशी है। खुशी कब रहेगी, जो पॉजिटिव है। निगेटिव वाला का चेहरा मरा पड़ा हुआ है, चेहरे में कोई खुशी नहीं होगा। चाल चलन और चेहरे से सेवा करो, पॉजिटिव वालों की सेवा होगी। என்னுடைய குழந்தைகள் போக போக முகத்தின் மூலமாக நிறைய சேவை பண்ணுவாங்க. இப்போ பாசிட்டிவாக நினைக்கிறவருக்கு தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், அவர் முகம் சந்தோஷமாக இருக்கும், அதன் மூலமாக சேவை நடக்கும். அதாவது நம்முடைய நடத்தை நம்முடைய முகத்தின் மூலமாக போக போக சேவை நடக்கும். அது பாசிட்டிவாக நினைக்கிறவங்களுக்கு. நெகட்டிவாக நினைக்கிறவர் அவருக்கு எல்லாம் சிந்தனை கவலை எல்லாம் இருக்கும்போது அதனால நிறைய சேவை நடக்காது. इसलिए इस वर्ष में नो क्वेश्चन, नो करेक्शन, नो कोटेशन, नो ऑपोजिशन। मन चुप, बिंदी लगाओ, बिंदी स्वरूप में टिक सकते। அதனால இந்த சமயத்தில் எந்த கொஸ்டின், நோ கொஸ்டின், நோ கரெக்ஷன், இப்படி பண்ணக்கூடாது அப்படி நோ கரெக்ஷன், நோ கொட்டேஷன். கொட்டேஷன் சொல்றது, கொட்டேஷன் ஒரு பழமொழி மாதிரி சொல்லி அதெல்லாம் சொல்றது, அதையும் சொல்லக்கூடாது. நோ ஆப்போசிஷன், ஆப்போசிஷனும் பண்ணக்கூடாது. யாராவது எழுதி வைங்க என்னென்ன சொன்னாரு. और जो नो क्वेश्चन, नो करेक्शन, नो कोटेशन, नो ऑपोजिशन, मन चुप। और जिसको मन चुप है वो आत्म स्वरूप में निराकार है, बाप समान है, विदेही है, अशरीरी है, बिंदु रूप है। मन चुप्पங்கிறார், மனசு அமைதியாயிரணும். இங்க வாயில சுப்புன்னு பேசாதேம்பாங்க இல்லையா, அப்படி மனசு பேசக்கூடாது. யார் அப்படி இருக்காங்களோ அவங்க தான் அசரீரி ஆக முடியும், விதேகி ஆக முடியும், அப்புறம் நல்லா யோகா பீஜ் கூட யோகா பண்ண முடியும். और जो इस स्वरूप में रहता है उसका हर पल सफल है, उसके जीवन में दैवी गुण और दैवी शक्ति है। யார் இந்த குணத்தை தாரணை பண்றாங்களோ அவங்களுக்கு எல்லாம் வெற்றி இருக்கும். ஒவ்வொரு டைம்லயும் ஒவ்வொரு குணமும் நல்ல குணமாக இருக்கும். जिसके संकल्प निगेटिव चलते हैं, विरत चलते हैं, वो आत्मचिंतन, परमात्मा चिंतन, मनन चिंतन, ज्ञान का चिंतन नहीं कर सकता। இந்த நெகட்டிவ் நினைக்கிறவர் அவர் மன சிந்தனை என்ன இருக்க போகுது, விசாரசன் மந்தன் பண்ணுவாரா? சதா வீணான எண்ணங்கள் தான் வரும், அவரால் விசாரசன் மந்தன் பண்ண முடியாது. इसलिए अभी नया साल भी आया, आप लोगों ने इस पाठशाला को भी रिन्यूएशन किया, तो आज अपने आप को भी रिन्यूएशन करो, वेरत सारी बातें खत्म। நீங்க உங்க கீதா பாடசாலை நல்லா ரெனோவேஷன் பண்ணிருக்கீங்க, உங்களையும் நீங்க ரெனோவேஷன் பண்ணுங்க. இந்த புது வருஷத்துல உங்களை நீங்க புத்துணர்ச்சியாக ரெனோவேஷன் பண்ணுங்க. 2025 की बातें आप 26 में नहीं लाओ। 2025 விஷயங்களை 2026 கொண்டு வர வேண்டாம், அதை அங்கேயே முடிச்சிருங்க, அது மறுபடியும் இங்கே கொண்டு வர வேண்டாம். आज दुनिया में तनाव, टेंशन पैदा हो रहा है, क्यों हो रहा है? निगेटिव से। இந்த உலகத்தில் கூட இன்னைக்கு நிறைய டென்ஷன் எல்லாம் வருது, எல்லாம் நெகட்டிவ்னால தான். அவ்வளோ டென்ஷன் ஸ்ட்ரெஸ் எல்லாம் வருது, எதனால? நெகட்டிவ்னால தான். तनाव को इंग्लिश में क्या बोलते हैं? टेंशन। टेंशन, टेन मतलब कितना? 10, सन मतलब बच्चे, टेंशन मतलब 10 बच्चे। पहले तो 2 4 आए, फिर 10 पैदा होंगे, सुखी कैसे रहे? டென்ஷன்ங்கிறது சொல்றாரு. 10 என்ன 10, சன் என்ன குழந்தைங்க, 10 குழந்தைங்க. 10 குழந்தைகள் இருக்கிறவர் எப்படி இருப்பாரு? முதல்ல 2 குழந்தைங்க 3 குழந்தைங்க, இப்போ 10 குழந்தை இருந்தா எப்படி இருப்பாரு அவரு? अब जिसके 10-12 बच्चे हैं, माँ बाप शांति से बैठेंगे, एक आएगा पापा जी मुझे कपड़े चाहिए, उसको भगाओ, दूसरे का पापा जी मुझे परीक्षा की भी देने, तीसरा भगाओ। हाँ, जितने बच्चे उतनी समस्या भी ज्यादा है, इसलिए आजकल कहते हैं छोटा परिवार सुखी परिवार। 10 குழந்தை இருந்தா ஒரு குழந்தைங்க துணி வேணும்னு கத்தும், ஒரு குழந்தைங்க புக்கு வேணும்னு கத்தும், அவன் எங்கே போவார்? அதனால ஒரு 2 குழந்தை, அதாவது சின்ன குடும்பம் சந்தோஷமான குடும்பம்னு சொல்லுவாங்க இல்லையா, கவர்மெண்ட்லேயும் அப்படிதான் சொல்லுது.
लेकिन हमारे बच्चे कौन से हैं? हम तो ब्रह्मचारी हैं, ब्रह्मचारी। हमारे बच्चे कौन से हैं? ये संकल्प विकल्प निगेटिव ये बच्चे। நமக்கு என்ன குழந்தைங்க இருக்குது, நம்மளா தூய்மையா இருக்கக்கூடியவர்கள் நமக்கு என்ன குழந்தைகள் இருக்குது அப்படின்னு இந்த சங்கல்பம் விகல்பம் இதுதான் குழந்தைகள். अगर आप संकल्प विकल्प चलाते हैं निगेटिव तो भी आप ब्रह्मचारी नहीं है। நீங்க சங்கல்ப விகல்பம் எல்லாம் வந்தது அப்படின்னா நீங்க பிரம்மச்சாரி கிடையாது. कारण कोई लगाता है, ब्रह्मचारी नहीं है। பேர் வேணா சொல்றீங்க, உண்மையிலே பிரம்மச்சாரி கிடையாது. इसलिए ब्रह्मचारी बनो, नो कोई संकल्प विकल्प नहीं, मन को चुप रखो। எந்த சங்கல்ப விகல்பம் இருக்கக்கூடாது, விகார சங்கல்பம் இருக்கக்கூடாது. மனசை வந்து சுப் அப்படின்னா மனசு ஒன்றும் பேசக்கூடாது, அமைதியா இருக்கணும். ये है भगवान के ऊपर भरोसा। இதான் பகவான் மேல இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை. आज सोचते ही इसका मतलब भगवान के ऊपर भरोसा नहीं है। இதெல்லாம் நினைக்கும் பொழுது பரமாத்மா நமக்கு நம்பிக்கை இல்லைங்கிற அர்த்தம். आज लोगों को बीमारियां हो रही, क्यों हो रही? निगेटिव से। 70% बीमारी होती है निगेटिव से, बाकी 30% बीमारी होती है खाना पीने से। मम्मी पापा को प्रॉब्लम है वो जीन्स में आ जाते हैं, लेकिन 70% बीमारी होती है निगेटिव से। இந்த நெகட்டிவ் மூலமாக தான் 70% நோய்கள் நெகட்டிவ்னால தான் வருது. இந்த 30% நாம் ஏதாவது சாப்பிட்ருப்போம், கெட்டதை சாப்பிட்ருப்போம். அதனால 1-2 பெற்றோர்கள் மூலமாக அம்மா அப்பா மூலமாக வரக்கூடியது கொஞ்சம் நோய்கள். क्योंकि निगेटिव वालों का दिमाग गर्म रहता है, क्योंकि निगेटिव सोच की स्पीड ज्यादा होती है। क्यों हुआ, मेरे साथ क्यों हुआ, ऐसे कैसे हुआ। और जिसके दिमाग में मन की स्पीड ज्यादा है, दिमाग गर्म हो जाता है, दिमाग में केमिकल उतरते हैं, शरीर की बीमारी होती है। இந்த மாதிரி நெகட்டிவ் நினைக்கிறவர் சூடாக இருப்பார், சூடாக அவர் மூளை வந்து சூடாகிருது. அதனால் விதவிதமான கெமிக்கல் எல்லாம் வந்து உற்பத்தி ஆகுது, ஹார்மோன்ஸ் எல்லாம் கெமிக்கல் உற்பத்தி ஆகுது, அதுதான் நோய் கொண்டு வருது. इसलिए इस वर्ष में 3 चीजें करना: पांव को गर्म रखना, पेट को नरम रखना, दिमाग को ठंडा रखना, क्योंकि 3 चीजों से हम हेल्दी वेल्दी और हैप्पी बन जाएंगे। இப்போ இந்த வருஷம் நீங்கள் 3 காரியம் பண்ணணும். 3 காரியம் கடைசியில் கேட்பாரு, மறந்துடக்கூடாது. மறந்து போயிடும்னு நினைக்கிறேன். சொன்னதெல்லாம் இருக்குது, கவனம் இருக்குதா? மறந்து போயிடுவோம். इसलिए कहते हैं 3 செய்யணும். என்னென்னா, ஒன்று கால் சூடாக இருக்கணுமா, கால் பாதம் சூடாக இருக்கணுமா, வயிறு வந்து லேசாக இருக்கணும், தலை வந்து கூலாக இருக்கணும். इसलिए நீங்கள் சில்லாக இருக்கணும், வயிறு இருக்கணும், லேசாக இருக்கணும், காலு சூடாக இருக்கணும். इसलिए कहते हैं भी, जिसका पांव गरम, पेट नरम, दिमाग ठंडा, उस घर में कोई डॉक्टर है उसको मार दो डंडा। அதான் டாக்டர் வந்து தண்டா डंडा मतलब आने की जरूरत नहीं है। அடிச்சு விரட்டணும்னா என்ன பண்ணோம்னா, யாருடைய கால் வந்து சூடாக இருக்குது, வயிறு வந்து லேசாக இருக்குது, தலை சில்லுன்னு இருக்குது, கூலாக இருக்குதுன்னா அந்த டாக்டர் அவசியம் இல்லை. लेकिन आजकल उल्टा होता है। ஆனால் இப்பெல்லாம் தலைகள் ஆயிடுச்சு. भले टाली बजाने से थोड़ा उमंग में रहेंगे। कोई ये क्या है माता जी, आप थोड़ा साइलेंस में कराओ उनका। माता जी आप यार पढ़ने கொடுங்க. जब भी आप आते हैं ना क्लास में, हर एक अपना मोबाइल को साइलेंस, क्योंकि इतनी अच्छी क्लास चल रहा है, सबका ध्यान उसके तरफ। எல்லாரும் சைலன்ஸ் போடுங்க. जब भी कई क्लास में எந்திரிச்சு போனா பேசுறதுக்கு பேச்சு வராது. मैं ट्रांसलेशन वराது. जैसे मैं ट्रेन स्टेशन पर ईरोड में पहुंचा, मैंने मोबाइल को साइलेंस। अभी जिस दिन मैं 15 तारीख को ट्रेन में बैठूंगा, उसी दिन से उसका मोबाइल का ये करूंगा। ये भी एक अच्छे लोगों की निशानी है, रॉयल स्टूडेंट। அதனால மொபைல் வந்து நான் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். நான் என்னைக்கு ட்ரெயினில் போக போகிறேன்னா அன்றைக்கி தான் மொபைல் ஆன் பண்ண போகிறேன். அது மாதிரி நீங்கள் மொபைல் ஆஃப் பண்ணுங்கன்னாரு. இப்போ முதல்ல சொன்னார் இல்லையா, கால் சூடாக இருக்கணும், வயிறு நேரத்துக்கு தலை. இப்போல்லாம் தலைகீழ ஆயிடுச்சு. தலைகள்னா தலை சூடாயிடுச்சு, மூளை ரொம்ப சூடாயிடுச்சு. அப்புறம் கால் சில்லுன்னு ஆயிடுதுன்னு அப்புறம் வேலை செய்யலைங்கிற, அங்கங்கே போகல, வேலை செய்யலை, அது மாதிரிலாம் தலைகீழ ஆயிடுச்சு. इसलिए ये 3 चीजें जरूरी है। आज किसी को पेट की बीमारी होती है, ईर्ष्या करने वाले, विचार चलाने वाले को पेट की बीमारी होती है। इसलिए कहते हैं ना, तो मेरे को देख करके तुम्हारे पेट में जलन होता है क्या? ईर्ष्या करेंगे, पेट के संबंध की बीमारी शुरू हो जाएगी। அதான் வயிற்றுல பிரச்சனை வருதுன்னா பொறாமை இருக்குது. பொறாமை வயிற்று எரிச்சல்னு சொல்லுவாங்க இல்லையா, எனக்கு இப்படி வயிறு எரியுதா அப்படின்னா வயிறு எரிச்சல் ஏன் வருது? பொறாமையினால்தான் வயிற்று நோய்கள் வருது. आज किसी को दूर का कम दिखता है,
दूसरे की बुराई को आंखें फाड़ फाड़ करके गुस्से से देखता है, जो आंखें फाड़ता है, बड़ी बड़ी करता है, आंखों की पुतली फैल जाती है। फिर डॉक्टर के पास जाएंगे, कहेंगे डॉक्टर जी मुझे आजकल धुंधला दिखता है। तो डॉक्टर चेक करता कहता आपको नंबर लगे, चश्मा लगाना पड़ेगा। चश्मा तो लगाया, फिर भी बुराई देखना नहीं छोड़ेंगे, नंबर बढ़ता ही जाएगा। யார் மற்றதை தீயதை பார்க்குறாங்க, மற்றவங்களுடைய குறைகள் தீயதெல்லாம் பார்க்குறா, அவருக்கு கண்ணாடி போட வேண்டி வரும். டாக்டர்கிட்ட போகிறாரு, கண்ணாடி எனக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது, கண்ணாடி போடணும். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி மற்றவங்கள பார்க்காம இருந்தீங்கன்னா கண்ணாடி போட வேண்டிய அவசியம் இல்லை. आज किसी को नजदीका नहीं दिखता, अपने दोस्त को कभी नहीं देखता, दूसरे के दोस्त को देखता है। हाँ, इसीलिए जो अपने को नहीं देखता उसको नजदीका दिखना बंद हो जाता है। சிலருக்கு கிட்ட பார்வை இருக்காது, தூர பார்வை தான் இருக்குது. கிட்ட இருக்குது ஒன்றும் தெரியல அப்படின்னா தன்னுடைய குறைகள் தனக்கு தெரியறதில்ல, மற்றவங்களுக்கு குறைகள் தான் அவருக்கு தெரியுது. आज किसी का अस्थमा होता है, दमा, कोई भी बातों को पेट में दबा कर रखता है, क्या हुआ, कुछ नहीं हुआ, अरे नाराज है, नहीं कुछ नहीं हुआ, बहुत कुछ है, लेकिन पेट में दबा कर रखेंगे, उसको अस्थमा दमा होता है। அதாவது ஆஸ்துமா தமான்னு சொல்லுவாங்க. இதை அடக்கி வைக்கிறது என்ன ஆச்சுன்னா ஒன்றும் இல்லைம்பாங்க. நிறைய விஷயம் இருக்குது, உள்ள அடக்கி வைக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு ஆஸ்துமா வந்துடும். आज किसी को ज्वाइंट पेन होते हैं, जो गुस्सा करता है ज्वाइंट पेन, मसल दर्द होता है। யார் கோவப்படுறாங்களோ அவங்களுக்கு ஜாயிண்ட் பெயின் வருமா, முட்டிலாம் வலிக்கும். யாருக்கு நிறைய கோபம் வருது பாருங்க, அவங்களுக்கு அப்படி ஆகும். आज किसी को स्पॉन्डिलाइट होता है, सर्वाइर, रास्ते में जा रहे सब्जी लाने के लिए जा रहे मार्केट में, वो क्या करती है, वो क्या करता है, जो इधर उधर देखता है उसको स्पॉन्डिलाइट होता है। फिर डॉक्टर के पास जाता है, डॉक्टर जी 15 दिन से मेरे गले में अकड़न हो रहा है। तो डॉक्टर चेक करता है, कहता आपको स्पॉन्डिलाइट हुआ, इसका इलाज करके डॉक्टर एक बड़ा सा पट्टा पहनाता है। जब पट्टा लगेगा 6 महीना ना इधर देखता है ना इधर देखता है, सीधा देखते चलना पड़ेगा। நிறைய வந்து கழுத்து வலி வருது, ஸ்பாண்டிலைசிஸ்ன்னு சொல்லுவாங்க. கழுத்து வலி வருது, ஏன்னா மற்றவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க ஒன்று பண்ணுறதுனால தான் கழுத்து வலி. டாக்டர்கிட்ட போகிறாங்க, டாக்டர் ஒரு பட்டா போட்டுவார், இப்படி போட்டுட்டா குமார் பைப்பு அப்போ டாக்டர் இப்படி போட்டுட்டுவார் இல்லையா, அப்போ இப்படி திரும்ப முடியாது, அப்படி சொல்லணும், நேராக போய்ட்டு வரலாம். யாருக்கு பேசுங்க. आज किसी को शुगर होते, शुगर कोई मीठा खाने से नहीं होती, शुगर का कारण टेंशन। क्या टेंशन, मैं इसकी सास हूं, मैं इसका पति हूं, मैं इसकी मां हूं, इसको मैंने पढ़ाया लिखाया, छोटे से बड़ा किया, जब इसकी शादी हुई अपने पति का मानता है, मुझे नहीं पूछता। ऐसे टेंशन से शुगर होगी, तो शुगर होगी तो क्या करेंगे, मीठा खाना बंद करेंगे, टेंशन में आना बंद नहीं करेंगे। எப்படி சுகர் வருது, டயபெட்டிஸ் எப்படி வருது, நான் வந்து மாமியார், நான் சொன்ன மாதிரி தான் இவங்க கேட்கணும், நான் சின்ன வயசுல என் பையனை அப்படி நல்லா வளர்த்துட்டு வந்திருக்கிறேன், இவங்க நேற்று வந்து பையனை எழுதிட்டு போயிட்டேன் அப்படின்னு எங்களுக்கு அந்த டென்ஷன் வருது இல்லையா, அதுதான் சுகர் வருது. बच्चे ने गिलास गिराया, इतना गुस्सा करेंगे, तेरे को अक्ल नहीं, तुम कमा के लाओ तो पता चलेगा। गिलास था 10 रुपए का, गुस्सा करेंगे, हार्ट में प्रॉब्लम आएगा, 10 लाख रुपए का ऑपरेशन करना पड़ेगा। பையன் ஒரு கிளாஸ் உடைச்சிட்டாரு, அந்த கிளாஸ் 10 ரூபா தான், 10 ரூபா கண்ணாடி கிளாஸ் உடைச்சிட்டாரு, அதுக்காக கோவப்பட்டு டென்ஷன் ஆகி ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் வந்து 10 லட்ச ரூபாய் செலவு பண்ணுவார். इसलिए कुछ भी हो जाए, इस वर्ष में हमें पॉजिटिव बनना है। निगेटिव से गुस्से की उत्पत्ति होती है, निगेटिव से गुस्सा आता है, और जहां गुस्सा है वहां सुख और शांति नहीं है। அதனால் என்ன நடந்தாலும் சரி, இந்த வருஷம் நெகட்டிவ் நினைக்கவே கூடாது. அந்த நெகட்டிவ்னால தான் கோபம் வருது, கோபத்தினால தான் எல்லா நோய், டென்ஷன் எல்லா நோய் வருது. அப்போ இந்த வருஷம் நெகட்டிவ் நினைக்கக்கூடாது, கோபப்படக்கூடாது. इसलिए बाबा ने एक कारण शब्दों मांगा है आपको गिफ्ट में। அதனால தான் காரணங்கிறது கேட்டார். காரண சப்தால எனக்கு கிஃப்டாக கொடுத்துருங்கன்னு சொன்னார் இல்லையா 31ஆம் தேதி. இந்த காரணங்கிறதுல எனக்கு கிஃப்டாக கொடுத்துருங்க. मैं तो करीबन 1200 जेल में गया, 1100-1200 जेल में। जब जेल के बाहर एक बोर्ड लगा रहता है, जेल में 70% कैदी होते क्रोध वाले, उसमें लिखा रहता है बोर्ड पर, काम विकार के कितने कैदी है यहाँ, क्रोध वाले कितने, लोभ लालच वाले कितने, नशे वाले कितने, चोरी चक्कर, 70% कैदी क्रोध वाले होते हैं। நான் 1200 ஜெயிலுக்கு போய் கிளாஸ் எடுத்துருக்கிறேன். ஜெயிலுக்கு முன்னாடி ஒரு போர்டு போடுவாங்களாம், கோபத்தால் காமத்தினால இதனால எத்தனை பேர் வந்திருக்காங்க. அதில் நிறைய பேர் வந்து கோபத்தினால் வந்தவங்க, கோபத்தினால் கொலை பண்ணவங்க, அடித்தவங்க, அவங்க தான் கைதியாக வந்திருக்காங்க. इतना ही नहीं, मैं तो करीब 11-12 हजार स्कूलों में गया हूँ। जब स्कूल में जब जाता हूँ तो अपने टीचर अपने स्कूल की इतनी महिमा करता है, हमारा स्कूल बहुत अच्छा है, बोर्ड में पहला नंबर आता है, हमारा स्टाफ भी बहुत अच्छा है,
बहुत मेहनत करते हैं। लेकिन जब मैं स्कूल हॉल में जाता हूँ, बच्चों को भाषण करना शुरू करता हूँ, तो बच्चों को पूछता है, बच्चे ये बताओ इसमें से गुस्सा किसको किसको आता है? झूठ बोले कौवा काटे। सारे बच्चे हाथ खड़ा करते, सर हमको गुस्सा आता है। हमने कहा सर आप तो कहते हैं हमारा स्कूल बहुत अच्छा है। सर कहते हैं हमको भी गुस्सा आता है। அப்புறம் ஒரு ஸ்கூலுக்கு போனாரா, அந்த ஸ்கூலில் அந்த ஹெட் மாஸ்டர் சொன்னாங்களா, எங்கள் ஸ்கூல் நல்லா படிக்கிறாங்க, ஃபஸ்ட் மார்க் வாங்குறாங்க, நல்லா நிறைய பேர் பாஸ் ஆகுறாங்கலாம் சொன்னாங்களாம். அப்புறம் இவர் அந்த ஸ்கூல் பசங்களெல்லாம் யார் யாருக்கெல்லாம் கோவம் வருதுன்னு கேட்கும்போது எல்லாரும் கை தூக்குறாங்க. எல்லாருக்கும் யார் யார் பொய் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் கை தூக்குறாங்க. அந்த மாதிரி நிறைய எல்லாருமே கோவப்படுறாங்க. அப்போ அந்த டீச்சரு எனக்கும் கோவம் வருது, நானும் கோவப்படுறேன்னு சொன்னாங்களாம். तो इसीलिए आज वर्तमान में अगर सुखी बनना है, स्वस्थ बनना है, पॉजिटिव बनो, सकारात्मक बनो। அதனால் தற்சமயத்தில் நல்லா சந்தோஷமாக இருக்கணும், வீட்டில் நல்லா சுகமாக இருக்கணும்னா பாசிட்டிவாக நினைங்க, சுகமாக இருங்க, நெகட்டிவ் நினைக்க வேண்டாம். निगेटिव वाला कभी दुआएं नहीं दे सकता। நெகட்டிவ் இருக்கிற ஆசீர்வாதம் பண்ண முடியாது. और देवी का पोज कैसा है? वरदानी मुस्कुराता चेहरा है, वरदानी आता है। அது மாதிரி கோவப்படுறவர் நான் இப்படி இந்த மாதிரி வரம் கொடுக்குற மாதிரி நல்லா சிரிச்சுக்கிட்டே வரம் கொடுக்குற மாதிரி இருக்க முடியாது இல்லையா? அவரே கோபக்காரர், கோவப்படுறாரு, அவர் வரதானம் கொடுக்க முடியாது. अगर देवी को कोई गाली भी देता है, वरदानी हाथ के वजह नीचे हाथ करके चेहरा पीछे नहीं करती। लेकिन आज हमारी 15 दिन से बात नहीं करेंगे, ऐसा करके जाएंगे कि ना, तो देवता कैसे बनेंगे? देवता बनने के लिए पॉजिटिव बनो। தேவத்தை வந்து ஒரு யாராவது திட்டுறாங்கன்னு வச்சுக்கலாம், என் நேற்று தான் அவ்வளோ சொல்லிட்டு போனேன், ஒரு கண்ணு இருக்குதா காதுக்கு திட்டினா கூட அதை முகத்தை திருப்பிக்குதா, திட்டலை வாங்கிட்டு கூட அப்படி ஆசீர்வாதம் பண்ணுது இல்லையா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், யாராவது திட்டிட்டா 15 நாள் பேச மாட்டோம், அப்படி முகத்தை திருப்பிட்டு போயிடுவோம். पॉजिटिव இருக்கக்கூடாது, பாசிட்டிவாக இருக்கணும், யார் திட்டினாலும் ஆசீர்வாதம் கொடுக்கணும். पॉजिटिव वालों के पास एक शक्ति का निर्माण होता है, उसका नाम है सहन शक्ति। சகன் சக்தி, சகிப்புத்தன்மை. யார் பாசிட்டிவாக இருக்காங்களோ அவங்களுக்குள்ள ஒரு சக்தி இருக்கும், அதை சகித்து கொள்ளக்கூடிய சக்தி. सहन शक्ति बड़ी बहन है, बाकी शक्तियां उसकी छोटी बहन है। அதை சகிப்புத்தன்மைங்கிறது பெரிய அக்கா, மற்றதெல்லாம் சின்ன சின்ன அவங்களுடைய தங்கச்சிகள். जब सहन शक्ति आएगी, बड़ी बहन आएगी, छोटी बहनें अपने आप आएंगी। அக்கா வந்துட்டாங்கன்னா தங்கச்சியெல்லாம் வந்துடுவாங்க. அப்போ சகிப்புத்தன்மை வந்துருச்சுன்னா மற்ற சக்தியெல்லாம் வந்துடும். और दैवी गुण शक्तियों के बच्चे, एक एक शक्ति के 4-4 बच्चे। सहन शक्ति आएगी, उसके 4 बच्चे आएंगे, शांति, एकाग्रता, एकरस और अंतर्मुक्ता। और जिसके पास अष्ट शक्ति है, 32 दैवी गुण है, वो है मास्टर सर्वशक्तिवान। माया उसके सामने कुछ नहीं कर सकती। இது ஒரு நல்ல பாயிண்ட் சொல்றாரு. ஒவ்வொரு சக்திக்கு பின்னாடி 4 குணங்கள் இருக்குதா. ஒரு சக்திக்கு பின்னாடி 4 குழந்தைங்க, ஒரு சக்தி இருந்துச்சுன்னா 4 குணங்கள் வரும். சகிப்புத்தன்மைன்னா பொறுமை சக்தி, और क्या बोला, शांति, एकाग्रता, एकरस और अंतर्मुक्ता. அதாவது சாந்தி இருக்கும், அந்தர்முக உள்முகமாக இருப்பாங்க, அந்த மனதை ஒருமுகப்படுத்தக்கூடிய சக்தி இருக்கும். इसलिए सहनशील, सारे ज्ञान का सारा सहन करना सीखना। जो एक पत्थर भी सहन करता है तो मूर्ति बन जाता है। अगर हम ब्राह्मण सहन करेंगे तो देवी देवता नहीं बनेंगे। சகிப்புத்தன்மை, இத்தனை ஞானத்தினுடைய சாரம் சகிப்புத்தன்மை. ஒரு கல் வந்து சகிச்சுக்குது, அது ஒடியால் அடிக்கடி சகிச்சுக்கிறதுனால அது ஒரு மூர்த்தி ஆகுது. இப்போ நம்ம இவ்வளோ ஞானம் தெரிஞ்சுக்கிறோம், நம்ம தேவதை ஆகணும்னா சகிச்சுக்கணும் தானே. तो माताओं में सहन शक्ति ज्यादा होती कम होती? தாய்மார்கள்ட்ட சகன் சக்தி, சகிப்புத்தன்மை ஜாஸ்தி இருக்குதா குறைவா இருக்குதா? बताओ, சொல்லுங்க, ஜாஸ்தியா கம்மியா? मजबूरी का नाम महात्मा गांधी। माताएं सहन करती हैं लेकिन अपने तक नहीं रखेगी, औरों को सुनाएगी। சகிக்கிறாங்க, பொறுத்துக்கிறாங்க, சகிச்சுக்கிறாங்க, ஆனா மற்றவங்களுக்கு சொல்லுவாங்க. पति ने कुछ बोला, थप्पड़ थोड़ी मारेंगे, चुप तो बैठेंगे। लेकिन जैसे पति ऑफिस में चला गया, खेती में चला गया, पड़ोसने के बाद जाके बैठेगी, पूछेगी खाना खाया, वो कह करे क्या खाओ, मेरे पति ने बड़ा घमसान किया, वो कह के मेरा भी कोई कम है क्या, वो अपनी सुना रहे, अपनी सुना, इसको कहेंगे परचिंतन। माताओं में ज्यादा परचिंतन की आदत होती है, क्यों? सहन करने की शक्ति नहीं है। கணவன் ஏதாவது சொல்லிட்டாரு, இந்த தாய்மாருக்கு வந்து இந்த மாதாஜிக்கு என்ன வந்து கவலை வந்துடுது, துக்கம், திருப்பி ஏதாவது சொல்ல முடியுமா? திருப்பி சொல்ல முடியாது, அடிக்க முடியாது. அவர் போன பின்னாடி இங்கே பக்கத்து வீட்டு போய் அவங்க கூட பேசுவாங்க. அவங்க சாப்பிட்டீங்களான்னா, எங்கே சாப்பிட்றது, இன்றைக்கி இப்படி சொல்லிட்டாரு அப்படி சொல்லிட்டாரு. அப்போ அவங்க விடுவாங்க, அவங்களும் என் புருஷனும் அப்படி தான், இன்னைக்கு இப்படி சொல்லிட்டாரு அப்படி சொல்லிட்டாரு.
இதுதான் பரச்சிந்தனை. वो இந்த जा, பரச்சிந்தனை தாய்மார்கிட்ட அதிகமா இருக்குது. वो जाते जाते कहेगी मैं कभी कभी धमकाती हूँ, तुम भी कम नहीं करना, ना तो सिर पर बैठेगा, आप इसे कंट्रोल में रख। बस वो बातें सुन के आई, सारा दिन वही चिंतन चलता है। शाम को आएगा, मैं धमकाऊंगी, मैं भी कोई कम हो क्या, मैं ही ऐसी हूँ। शाम को जब आता है पानी मांगता है, कैसे देंगे, ले तेरे को हाथ नहीं, गुस्से से पानी देंगे, खाना गुस्से से बनाएंगे, तो पूरा घर में अशांति। इसलिए माताओं को सहन शक्ति की देवी बननी है। जो भी बातें आते हैं उसको पेट में संभालो। इसलिए गणेश का पेट बड़ा दिखाते हैं, कोई भी बातों को अंदर संभाले ना, तब घर में निर्विघ्न बनेगी। அந்த மாதிரி 2 பேர் பேசும்போது அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க, நீ விடாத, சாயந்தரம் வந்தால் நல்லா கேளு, நீ இதை விடாத ஒன்றுமே, நீ எந்திரிச்சு கேளு அப்படிங்குவாங்க. அப்போ சாயந்தரம் அவர் புருஷன் வரும்போது தண்ணி கேட்டாலும் கோபத்தில் கொடுப்பாங்க, சமைச்சு கொடுக்குறது கோபத்தில் சமைச்சு கொடுப்பாங்க. அதனால் வீட்டில் ஒரே பிரச்சனை வரும். அதனால் என்ன வந்தாலும் வயிற்றுக்குள்ளே அடக்கி வச்சுக்கோங்க. கணேஷ்க்கு பெரிய வயிறு ஏன் காட்டியிருக்காங்க, எல்லா பிரச்சனையும் உள்ளே முழுங்கிக்கிறாரு, வயிற்றுக்குள்ளே வச்சுக்கிறாரு. அந்த மாதிரி சகித்து கொள்ளணும் மாத்தாக்கள் சொல்றாங்க. इसलिए वर्तमान समय पॉजिटिव बन। तो मैं खुद पॉजिटिव है या निगेटिव कैसा पता चलेगा? நான் பாசிட்டிவாக இருக்கேன்னா நெகட்டிவாக இருக்கேன்னா அது எப்படி தெரியும்? सामने से कोई व्यक्ति आ रहे हैं, उसको देखते ही चेहरा चेंज कर रहे, उसको देखना पसंद नहीं करते, रास्ता काट रहे हैं, निगेटिव है। இப்போ எப்படி தெரிஞ்சுக்கணும்? ஒருத்தரை பார்க்குறோம், முன்னாடி வந்துட்டு இருக்கிற பார்க்குறோம், உடனே நம்ம முகம் மாறுது, முகம் மாறுதுன்னு தெரிஞ்சுக்கலாம் நம்ம நெகட்டிவாக இருக்கிறோம். अगर आपके पति को कोई महिमा करता रहे, तुम्हारा पति तो बड़ा अच्छा है, हाँ, तेरे को क्या पता, तुमने तो एक दिन से देखा है, मैं पूरा लाइफ उसके साथ रहती हूँ, अगर मेरे जगह पर कोई और होती तो भाग जाती, मैं हूं इसीलिए टिकी हूं। अगर पति की महिमा नहीं सुन रहे, आप निगेटिव है। ये तो ज्ञान की माता जी है ना। नहीं, ज्ञान की हो तो भी क्या, ये भी सुनाती रहते, माताओं में बहुत विरोध चलता आजकल, चाहे ज्ञान हो चाहे अज्ञान हो। அப்படியே தமாஷா சொல்றாரு, ஒருத்தர் வந்து இன்னொருத்தர், உங்க புருஷன் ரொம்ப நல்லவர், ரொம்ப நல்ல குணவான், நல்ல பேர் புகழ்ந்தாங்கன்னா, உனக்கு என்ன தெரியும், நான் தான் அவன் கூட எத்தனை காலமாக இருக்கிறேன், அவர் என்னென்ன படம் எனக்கு தான் தெரியும், அப்படிலாம் நெகட்டிவாக சொல்லுவாங்களா? அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஆனால் இருந்தாலும் இருந்துட்டேன், வேற இந்த ஆளை விட்டுட்டு எப்போ போயிருப்பாங்க, நான் தான் பொறுத்துட்டு இருக்கிறேன் சொல்லுவாங்க. अगर आप परचिंतन करते हैं, आप निगेटिव है। பரச்சிந்தனை பண்ணிட்டீங்கன்னா நீங்க நெகட்டிவ். इसमें से है कोई, हम कभी भी किसी का परचिंतन नहीं करते। நான் பரச்சிந்தனை பண்ணாம இருக்கிறீங்க யாராவது இருக்கீங்களா? நான் பரச்சிந்தனை பண்ண, மற்றவங்களை பத்தி நினைக்கிறதே இல்லை, அப்படி யாராவது இருக்கீங்களா? अगर कोई है तो हाथ खड़ा करो, लेकिन झूठ बोले कौवा काटे, झूठ बोले कौवा काटे। பொய் சொல்லக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. बाकी सब करते हैं। எல்லாரும் பரிச்சை, ஒரே ஒரு மாதாஜி பரிச்சை பண்றது இல்லைன்றாங்க, மற்றவங்கள பரிச்சை பண்றீங்களா? हाँ, क्या फायदा है? आज तो बाबा ने आज बताया ना मुरली में, पहला महावाक्य था, किसी के अवगुण को देख करके इधर उधर नहीं सुनाओ। माताओं का ज्यादा टाइम जाता है घर की बातें सुनाने में। अगर दोनों मिल गई, शुरू नजदीक आकर के अच्छा और क्या, पहले तो देखेंगे इधर उधर कोई देख तो नहीं रहा है, सुंदर कान में सुनाते रहे चुप 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 करके, 1 घंटा कब बजा पता ही नहीं चलेगा। இந்த மாதிரி 2 பெண்கள் ஒன்று சேர்ந்தாங்கன்னா எதையாவது இந்த மாதிரி பேசிட்டு இருப்பாங்க, அப்படி இப்படி பார்க்காங்க, யாரும் நம்ம பார்க்கலையா, அப்படி இப்படி பேசிக்கிட்டே இப்படி நடந்தது அப்படி நடந்தது, வீட்டில் இருந்த விஷயமெல்லாம் வெளியே சொல்லுவாங்க. इसीलिए इस वर्ष में परचिंतन करने का समय नहीं है, ये मेरे निगेटिव सोचने का समय नहीं है। इसलिए इस वर्ष को पॉजिटिव बनाओ, सकारात्मक बनाओ। இப்போ இந்த வருஷம் இனிமேல் டைம் இல்லை, இப்போலாம் நெகட்டிவ் நினைக்கிறதுக்கான டைம் இல்லை, இந்த வருஷம் நெகட்டிவ் விட்டுட்டு பாசிட்டிव நினைங்க। आजकल डॉक्टर के पास कोई भी पेशेंट जाता है, डॉक्टर क्या बोलते हैं, खुश रहो। हाँ, लेकिन लोग खुश होने के लिए क्या करते हैं, आजकल लाफिंग क्लब चालू करते हैं। पता नहीं इधर तमिलनाडु में है या नहीं है लाफिंग क्लब, है सभी तरफ है। तो सवेरे सवेरे बूढ़े बूढ़े लोग जाते हैं और बगीचे में हाथ ऊपर करके हाँ 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 करेंगे, घर में आते पत्नी का मुंह देखते चेहरा डाउन हो गया। அந்த மாதிரி இப்போ என்னென்ன, இப்போல்லாம் வந்து டாக்டர் வந்து என்ன சொல்றாரு, சந்தோஷமா இருங்க, குஷியா இருங்க, அதுக்காகத்தான் லாஃபிங் கிளப்னு வச்சிருக்காங்க. லாஃபிங்கில் அங்கே போய் நல்லா சிரிக்கணும், நல்லா நம்ம சிரிக்கிறதுக்கு ஒரு காசு கொடுத்து, நம்ம அவருக்கு 100 ரூபா பணம் கொடுத்து நல்லா சிரிச்சிட்டு வரணும். இப்போல்லாம் என்ன பண்ணுறோம், கார்டனில் வாக்கிங் போகும்போது கையை அப்படி தூக்கிட்டு எல்லாரும் சிரிக்கிறாங்க, சிரிக்கணும், நீங்களாம் பார்த்துருக்கலாம். இந்த கார்டனில் வாக்கிங் போனால் கொஞ்சம் நேரம் சிரிப்பாங்க, வீட்டுக்கு ஒருத்தர் முகத்தை பார்த்தோன்னே
அந்த சிரிப்பெல்லாம் போயிடுது, அப்படியே துவைத்து போட்டுக்குவாங்க. आजकल कई चेहरा अच्छा दिखने के लिए खास माताएं क्या करते हैं, फैशन करते हैं, उसमें से लाली लगाते हैं। लाली कोई लगाता है चेहरा अच्छा, अब लाली तो लगाए चेहरा मरा पड़ा है, लोग तो डर जाएंगे। इसलिए पॉजिटिव बनो, पॉजिटिव वाला सोचते हैं सुखी है। ஆனால் இப்போல்லாம் இங்கே பியூட்டி பார்லர் போகிறாங்க, நல்லா முகத்தை சிவப்பாக்கிக்கணும்னு போகிறாங்க. சார் முகத்தை சிவப்பாக்கல, ஆனால் உள்ளுக்குள்ளே குஷி இல்லைன்னா முகம் சிவப்பாக தான் இருக்குது. அப்புறம் அவர் செஞ்சு காட்டினார் இல்லையா, அந்த மாதிரி முகக்கீழே அப்படி ஆயிரும். आजकल डॉक्टर के पास कोई भी पेशेंट जाता है, डॉक्टर कहता है कड़वी चीजें खाना पसंद करो, करेले खाओ, कड़ू नीम के पत्ते खाओ, मेथी के लड्डू, करेले मतलब सब्जी की करेले की बात नहीं, जीवन में आने वाली कड़वी बातों को डाइजेस्ट करो। किसी ने अपमान किया डाइजेस्ट करो, किसी ने निंदा की डाइजेस्ट, ये है करेले। और जो ये कड़वी बातों को डाइजेस्ट करता है वो हेल्दी वेल्दी और हैप्पी है। டாக்டரு கசப்பு மருந்து சாப்பிடுங்கிறார். கசப்பாக இருக்கக்கூடாது, ஜீரணிக்கணும் அப்படின்னா சாப்பிட்ற விஷயம் இல்லை, நமக்கும் கசப்பாக நிறைய விஷயங்கள் வருது இல்லையா, அதெல்லாம் ஜீரணிக்கணும், அதெல்லாம் உள்ளுக்குள்ளே கேட்டு ஜீரணிக்கணும். तो हम पॉजिटिव कैसे बने उसके लिए मैं 4-5 बातें सुनाता हूँ। நம்ம எப்படி பாசிட்டிவாக இருக்கணும். இப்போ இன்னைக்கு கிளாஸே என்னென்னா நெகட்டிவ் நினைக்கக்கூடாது, பாசிட்டிவாக இருக்கணும். அந்த பாசிட்டிவ் இருக்கிறதுக்கு 4 விஷயங்கள் நான் சொல்கிறேன். ठीक है, बैठेंगे कितना बजे तक? 12 बैठ जाएंगे। எவ்வளோ நேரம் இருப்பீங்க? 12 घर तो याद नहीं आएगा, घड़ी की तरफ देखना नहीं कोई भी। எல்லாரும் இருப்பீங்க தானே? எவ்வளோ, 1 மணி வரைக்கும் சொல்லட்டுமா? क्योंकि आपको इस वर्ष में क्या करना है, पॉजिटिव कैसे बनना है, जो बाबा की मुरली भी चली उसके ऊपर, तो इसके लिए ये 5 बातें आप सुनेंगे, आपको कभी भी निगेटिव नहीं आएगा। நான் ஒரு 5 விஷயம் சொல்ல போகிறேன், உங்களுக்கு எப்போவுமே நெகட்டிவே வராது. இதை கேட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவே வராது. நோட் பண்ணுங்க. सबसे पहली बात है कर्म गति को समझना। ஒன்று जिसको कर्मों का ज्ञान है वो कभी निगेटिव सोचेगा नहीं। ஒன்று கர்மத்தினுடைய கதை, கர்மத்தினுடைய கதி விளைவு, அதை நல்லா தெரிஞ்சுக்கணும். யாருக்கு கர்மத்தில் தெரியுமோ, யாருக்கு அந்த கர்மத்தின் மீது நம்பிக்கை இருக்குதோ அவங்க நெகட்டிவ் நினைக்கவே மாட்டாங்க. कभी कभी हमारे मन में निगेटिव आता है, मैं इसके रास्ते में कभी गए नहीं, मैंने इसका बुरा कुछ किया नहीं, फिर भी ये मेरे साथ ऐसी क्यों करती है। टाली कभी एक हाथ से नहीं बसती, टाली के लिए 2 हाथ चाहिए। அப்புறம் சில நேரம் நினைக்கிறேன், நான் அவங்க வழியில் போகவே இல்லையே, ஏன் என்னை பற்றி அப்படி சொல்கிறாங்க, ஏன் என்னை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னு சில நினைப்பாங்க. கை தட்டினாலும் 2 கையும் வந்தால் தான் சத்தம் வரும், ஒரு கையினால சத்தம் வராது. एक ड्रामा की बहुत बड़ी सीक्रेट बात आपको सुनाता हूं। आपके घर के जितने भी लोग हैं, आपका पति, आपके बच्चे, आपकी पड़ोसनी, आपके रिश्तेदारी, ये कोई आपको देने के लिए है, कोई आपसे लेने के लिए। और जिन्होंने इस लेने देने के गणित को समझा उसको कभी भी निगेटिव नहीं आएगा। இப்போ கர்மத்தை பற்றி சொல்கிறாரு. இப்போ நம்ம சொந்தக்காரங்களே இருக்காங்க, சொந்த பாருங்க இருக்காங்க, பக்கத்து வீடு எதிர் வீடு நம்ம பந்தங்கள் எல்லாம் இருக்குது அப்படின்னா, சிலர் கொடுக்க வந்திருக்காங்க, சிலர் வாங்க வந்திருக்காங்க. இதெல்லாம் கர்மத்தினுடைய கணக்கு தான், ஜென்ம ஜென்மமாக பண்ணது தான். விட்டக்குறை தொட்டக்குறை சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் இங்கே வரும். சிலர் நமக்கு கொடுக்க வராங்க, சிலர் நம்மகிட்ட வாங்க வராங்க. இதுதான் கர்மத்துடைய கதை. आज कई कहते हैं मैं इसके रास्ते में जाती नहीं, मैंने इसके ऊपर भी देखे भगवान तुमने भी आंखें बंद किए कि मेरे साथ ऐसा क्यों हो रहा है। वर्तमान के मेरे प्रॉब्लम मेरे ही कोई अतीत मतलब पिछले जन्म में बोए हुए कर्मों का परिणाम है, इसलिए कोई भी कारण नहीं लगाओ। ये कारण मैंने पिछले जन्म में गलत कर्म किया उसका फल है। என்ன நடந்தாலும் என்ன சொல்லுவா, கடவுளே நீ என்ன கண்ணை மூடிட்டு இருக்கியா, என்னை பார்க்குறதே இவ்வளோலாம் கஷ்டம் வருது, இவங்களாம் ஏன் எனக்கு இப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்கன்னா, நான் ஏதோ பண்ணியிருக்கிறேன், ஏதோ போன ஜென்மத்தில் ஏதோ பண்ணியிருக்கிறேன், அதுதான் திரும்பி வருது. அந்த அந்த கர்மத்தில் நீங்கள் நிச்சயமாக இருங்க, அந்த கர்மத்தின் பலன் பற்றி நிச்சயமாக இருங்க. ये दुनिया एक कर्म क्षेत्र है, इसमें जो बोएंगे वही काटना पड़ता है। இதை கர்ம பூமி, எதை விதைக்கிறோமோ அதுதான் சாப்பிட்டாகணும். आज मुझे सास मिले, मेरा बेटा मिला है, मुझे ये किस, अगर किसी माता को पति तंग करता है, क्यों तंग करता है, मैंने भी कोई जन्म में तंग किया था, मेरा हिसाब चुकता हो रहा है। जिस दिन पति ने तंग किया, योग में बैठेंगे बाबा को, बाबा आज मेरे बहुत हिसाब चुकता हो गया, थैंक यू। कभी निगेटिव संकल्प नहीं चलेंगे। அந்த மாதிரி நிறைய பேர் நமக்கு தொந்தரவு பண்ணுவாங்க, நமக்கு இடைஞ்சல் பண்ணுவாங்க, திட்டுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. இன்னைக்கு புருஷன் ரொம்ப திட்டாரு, ரொம்ப கஷ்டம் கொடுத்துட்டாருன்னா பாபா ரூமில் பாபா தேங்க்ஸ் சொல்லணும். பாபா எனக்கு நிறைய கர்ம கணக்கு முடிஞ்சிருச்சு, இவ்வளோ திட்டினாரு, கர்ம கணக்கு முடிஞ்சிருச்சு, பாபா உனக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்லணுமா. आज
लोगों से नहीं डरो, भगवान से कभी नहीं डरो। किससे डरो? अपने गलत कर्मों से जरूर डरो। அதனால மக்களை பார்த்து பயப்படாதீங்க, மற்றவங்களை பார்த்து பயப்படாதீங்க. நம்ம செய்யக்கூடிய கர்மத்தை பார்த்து பயப்படணும். தவறான கர்மம் பண்ணால் தப்பு தான் நமக்கு வரும். आज कई कहते नहीं भाई जी, इस दुनिया में बड़ा अन्याय है, हमारे घर के पास एक वरिष्ठ व्यक्ति है, इतना गलत काम कर रहे हैं, भगवान उसका ही घर भर रहे हैं। जो घर भर रहे हैं पिछले अच्छे कर्मों का फल है, अब गलत कर्म करा उसका फल भी मिल रहा है। इसीलिए जो बाबा हमें मुरली में श्रीमत देता है उस आधार से कर्म करो, आपका विकर्म नहीं बनता। பொதுவாகவே என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் ரொம்ப அநியாயம் பண்ணுறாரு, ரொம்ப மோசமாக இருக்காரு, அவருக்கு தான் எல்லாமே பணம் காசு நிறைய சேர்ந்துக்கிட்டே இருக்காரு, நல்லா இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அவர் நல்லா இருக்காருன்னா ஏற்கனவே செஞ்சதுடைய பலன், போன ஜென்மம் செஞ்சதோட பலன் இப்போ கொஞ்சம் நல்லா இருக்காரு, இப்போ மோசமாக செய்கிறாருன்னா அது கண்டிப்பாக பின்னாடி வரும். एक बहुत सुंदर एक कहानी मैं आपको सुनाने जा रहा हूँ, बड़े ध्यान से सुनना, और मैं लास्ट में क्वेश्चन पूछूंगा, उसका जवाब भी देना। फिर நான் ஒரு நல்ல கதை சொல்கிறேன், கவனமாக கேளுங்க, கடைசியில் கேள்வி கேட்பேன். நல்லா நல்ல அற்புதமான கதை ஒன்று சொல்கிறேன்றார். एक आगरा में एक कहानी नहीं है, रियल घटना है। एक आगरा में एक पति पत्नी रहते थे, बहुत गरीब थे, झोपड़पट्टी में रहते थे। उनके पास एक मेहमान आया, वैसा वो मेहमान दिल्ली में खरीदारी करने के हिसाब से आया। இப்போ டெல்லி பக்கத்தில், ஆக்ரா பக்கத்தில், இது வந்து உண்மையாக நடந்தது கதை இல்லை, உண்மையாக நடந்த ஒரு நிகழ்ச்சி. ஆக்ரா பக்கத்தில் ஒரு குடிசையில் புருஷன் பொண்டாட்டி 2 பேர் ரொம்ப ஏழைங்க அங்கே உட்காந்துருக்காங்க. அங்கே ஒருத்தர் வராரு, ஏதோ ஒரு வியாபாரி, ஏதோ டெல்லி வியாபாரம் பண்ணுறதுக்காக வந்துட்டு அவங்க குடிசைக்கு வராரு. लेकिन दिल्ली के सारे दुकान बंद थे, उसको लगता है बेटे बेटे मैं क्या करूं, स्ट्राइक था तो चलो मैं आगरा घूम के आता हूँ। वो आगरा आया, सारा दिन उसने आगरा देखा, लेकिन रात को उसको सोने का प्रॉब्लम हो गया। जहां भी जाता था सब कहते हैं मैं हमारे होटल बुक है, और उसको लगता है कहाँ सो जाऊं। இப்போ அவர் வந்து அன்னைக்கு லீவு, அன்றைக்கி எல்லாமே கடையெல்லாம் வந்து பூட்டி இருந்தது. அதனால் அங்கங்கே சுற்றி பார்த்துட்டு எங்கே போகிறது, சரி ஆக்ராவில் சுற்றி பார்த்தாராம். சுற்றி பார்த்துட்டு ஹோட்டல் எல்லாமே புக்காக இருக்குதா, சரி அவர் தங்குறதுக்கு இடம் இல்லை, அப்படியே சுற்றிட்டு வந்தார். उसको लगता है बस स्टैंड पर सो जाओ तो बैग में करोड़ रुपए पड़े, चोरी हो जाएगी, कहीं स्टेशन पर सो जाओ तो भी चोरी हो जाएगी। अचानक उस गरीब पति पत्नी के पास गया, उनका एड्रेस था, रिक्शा करके गया। ये तो बड़े खुश हो गए, इतना बड़ा व्यापारी कभी ना आने वाला हमारी झोपड़ी में आया, खिलाया पिलाया, चाय पानी दिलाई। लेकिन सोने से पहले उसने अपनी बैग खोली, कपड़े चेंज करने थे। அதாவது அவர் நிறைய பணம் வச்சிருக்காரு, நிறைய பேக் ஃபுல்லாக லட்சக்கணக்கில் பணம் இருக்குது. ஸ்டேஷன்லேயும் தூங்க முடியாது, ரயில்வே ஸ்டேஷன்லேயும் தூங்க முடியாது, திருடிட்டு என்ன பண்ணுறது. ஆனால் இந்த ஏழைகளுடைய அவங்க ஏதோ முதல்ல பழக்கம், அதனால் ரிக்ஷா எடுத்துகிட்டு அங்கே அந்த ஏழை வீட்டுக்கு போகிறாங்க. அவங்க இவரை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, இவ்வளோ பெரிய பணக்காரர் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு. அவரை கூப்பிட்டு நல்லா உட்கார வச்சு அவருக்கு சாப்பாடெல்லாம் கொடுக்குறாங்க, அவர் தங்குறதுக்கெல்லாம் ரெடி ஆகுறாரு. तो सोने से पहले जब बैग खोली तो गरीब की पत्नी की नजर बैग में गई, क्योंकि 50 के 100 के करोड़ रुपए पड़े थे। उसको लगता है हम तो इतनी गरीब है, झोपड़ी में रहने वाले हैं, हमने कभी 500 की नोट नहीं देखी, इसके पास इतना पैसा। उसको रात भर नींद नहीं आती क्योंकि बैग सिराने थी। तो 12-1 बजे बाहर गई, बड़ा सा पत्थर लाया, वो पत्थर सीधा उसके सिर में मार दिया, उसका तो मर्डर हो गया। पति की नींद खुली, पति कहता ये क्या हो गया, कहता हमारी गरीबी दूर हो गई। कहा ये बात किसी पुलिस वालों को पता चलेगा क्या होगा, मुर्दे का क्या होगा। कहते अब हम इसको रपा दपा करेंगे। அவர் என்ன பண்ணார், அவர் ட்ரெஸ்ஸை மாற்றும் போது அவர் பேக்கை பார்க்குறாரு. பேக்கை பார்க்கும்போது அங்கே நிறைய பணம் இருக்குது. இவர் 500 ரூபா கூட பார்த்ததில்லை. அவங்க இவ்வளோ பணத்தை பார்த்தோன்னே அவருக்கு ஒரு ஆசை வந்துருச்சு, இவரை வந்து எப்படியாவது க்ளோஸ் பண்ணிடலாம்னு நினச்சிட்டு அவரை தூங்கும்போது பெரிய ஒரு பாறாங்கல் எடுத்துகிட்டு வந்து அவர் தலையில் போட்டு கொன்னுட்டார். तो उन्होंने रात को 2 बजे क्या किया, उस मुर्दे को बोरी में डाला और पीछे यमुना नदी पानी से फूल भर के जा रही थी, उसके अंदर फेंक के आ गए। किसी ने नहीं देखा, जैसे घर में आया देखा खून ही खून लगा था दीवार पर, वो मारने के कारण। उनको लगा किसी को पता न चले, रातों रात उन्होंने खून के दाग भी मिटाए। उन्होंने खून के दाग तो मिटाए, लेकिन कर्मों के दाग को कोई मिटा नहीं सकता। இவரை அவரை கொண்டுட்டாங்கல்ல, கல்லப்பட்டு கொண்டுட்டாங்க. அப்புறம் அந்த பிணத்தை எடுத்து ஒரு மூட்டை கட்டி பக்கத்தில் யமுனா நதி ஓடிட்டு இருக்குது, அந்த நதியில் போட்டாங்க. நதியில் அது போயிடுச்சு, பணம் போயிடுச்சு. வீட்டுக்கு வந்து பார்த்தா அந்த செவரில் எல்லாம் அந்த ரத்தக்கரையெல்லாம் தொடச்சிட்டாங்க. 2 பேர் சேர்ந்து ரத்தக்கரையெல்லாம் தொடச்சிட்டாங்க. ஆனால் கர்மத்துடைய கதையை தொடக்க முடியுமா? उन्होंने उसी पैसे से एक प्लॉट लिया, मकान बनाया, दुकान खोला, गहने बनाई, गाड़ी खरीद की। उनकी गरीबी दूर हो गई, लेकिन उनको कोई बच्चे नहीं थे, दोनों ही पति पत्नी थे।
இப்போ என்ன பண்ணணும்? இப்போ வந்து அஹ், ரத்தத்தெல்லாம் தொடச்சிட்டாங்க. அப்புறம் क्या बोला आपने? उन्होंने क्या किया, उसी पैसे से एक அந்த पैसे प्लॉट வாங்கினாங்க. प्लॉट लिया, मकान बनाया, दुकान खोला, गहने बनाई, गाड़ी खरीद की। उनकी गरीबी दूर हो गई, लेकिन उनको कोई बच्चे नहीं थे, दोनों ही थे। அவங்களுக்கு குழந்தை இல்லை, ஆனால் பெரிய பில்டிங் கட்டிட்டாங்க, கடை வச்சாங்க, நல்லா எல்லாமே நல்ல வசதியாக இருந்தாங்க. ஆனால் குழந்தைகள் இல்லை, 2 பேர் தான் இருந்தாங்க. कुछ समय के बाद उनको एक बच्चा भी हो गया, एक ही था, खिलाया पिलाया, कलेक्टर बनना जितना पढ़ाया, लेकिन अचानक उस बच्चे को टाइफाइड हो गया। ஒரே ஒரு குழந்தையாச்சு. ஒரு குழந்தை கிடைச்சது. ரொம்ப காலமாக குழந்தை இல்லை, ஒரு குழந்தை கிடைச்சது. அந்த குழந்தைய நல்லா வளர்த்தாங்க, நல்லா பண்ணி நல்லா வளர்த்தாங்க. நல்லா அவருக்கு வந்து நல்லா படிக்க வச்சு நல்ல பதவி வந்தது. ஒரு நாள் அவருக்கு நோய் வந்தது. तो अचानक उस बच्चे को टाइफाइड हो गया। उनको लगता है इस बच्चे को कुछ ना हो जाए, बड़े से हॉस्पिटल में इलाज किया, क्योंकि कलेक्टर बनने वाला था अभी, तो बहुत खर्चा हुआ उसके पीछे। उन्होंने बनाए तो गहने बेचे, बच्चे का इलाज किया, बच्चा ठीक नहीं हुआ। அதாவது என்னாச்சு, அவர் டைஃபாய்டு ஆயிடுச்சு. இவர் பெரிய பணக்காரர். நாளைக்கு கலெக்டர் பையன் கலெக்டர் ஆகக்கூடியவர், கலெக்டர் ஆகணும். ஆனால் அதுக்குள்ள இவருக்கு டைஃபாய்டு வந்துருச்சு. பெரிய ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறாங்க. அவருக்கு நோய் சரி பண்ணணும்னு அங்கே கொண்டு போகிறாங்க. उन्होंने एक गाड़ी ली थी, उसको भी बेच दी, बच्चे का इलाज किया बड़े हॉस्पिटल में, तो भी बच्चा ठीक नहीं हुआ। और बड़े उन्होंने जो दुकान चालू किया उसको भी बंद किया, बच्चा तो भी ठीक नहीं हुआ। लास्ट में मकान बेच करके झोपड़पट्टी में चले गए, बच्चा के बच्चा तो भी ठीक नहीं हुआ। वो टाइफाइड के कारण, हाँ, टाइफाइड के ज़्यादा हो गया। हाँ, அதாவது நோய், அவருக்கு நிறைய நோய் வந்தது. முதல்ல கார் விற்றாங்க, அப்புறம் வீட்டை விற்றாங்க, அப்புறம் கடை விற்றாங்க. கடைசியில் அந்த பிளாட்டவே விட்டுட்டு முதல்ல இருந்த குடிசைக்கே போயிட்டாங்க. அப்போ கூட குழந்தைக்கு நோய் சரியாகல. तो एक दिन वो बच्चा कहता, पापा जी अपने को मिला था पैसा, खत्म हो गया, मैं जा रहा हूँ, बच्चा मर गया। அப்புறம் எல்லாம் பைசா எல்லாம் முடிஞ்சு போச்சு. அந்த பையன் சொன்னான, எல்லாமே பணமெல்லாம் தீர்ந்து போச்சா? பணமெல்லாம் தீர்ந்து போச்சு, குழந்தைய சேர்த்து போயிடுச்சு. वो बच्चा कौन था? இப்போ உங்களுக்கு நீங்கள் கேள்வி, இப்போ கேள்வி என்னன்னா, அந்த பையன் யாரு? व्यापारी की आत्मा ये। तो ये मैंने आप लोगों को क्यों सुनाया? आज ये घटना में आपको क्यों सुनाई? आज माँ बाप ने हटल नहीं देखा, पैसा इकट्ठा किया, और बच्चा कोई ऐसा पैदा हुआ, गलत संगत में जा रहे हैं, नशा कर रहे, पैसा बर्बाद, माँ बाप को तनाव आ रहे, टेंशन आ रहे, इस बच्चे का कारण डिस्टर्ब है। वो बच्चा कौन है? आपके पिछले जन्मों का हिसाब। இப்போ அந்த இதில் அந்த வியாபாரி அந்த குழந்தை வந்தது இவர்கிட்டருந்து கொடுத்ததை வாங்குறதுக்காக தான் வந்திருக்கார். இவரை வாழ வைக்கிறதுக்காக வந்திருக்குது. அது இவர்கிட்ட ஏற்கனவே கொடுத்தது வாங்க வந்திருக்குது. அதே மாதிரி நம்ம இந்த இது நான் உங்களுக்கு நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நமக்கும் நிறைய வருது, நிறைய அது இதெல்லாம் சொல்கிறாங்க. எதுக்குன்னா, போன ஜென்மம் பண்ணதை வாங்குறதுக்காக வந்திருக்கார். அந்த கதையில் வந்த மாதிரி நம்மகிட்ட இருந்து திருப்பி வாங்குறதுக்காக வந்திருக்காங்க. आज हमारे जीवन में भी हमको पति तंग कर रहा है, ये कर रहा है, क्यों तंग कर रहा है? मैंने भी कभी उनको किया था। इस दुनिया में बिना कारण कुछ नहीं हो रहा है। ये सारा ज्ञान होने के बाद फिर भी हम टेंशन में आते हैं, नेगेटिव। इसलिए बाबा कहते हैं कारण नहीं लगाओ, कारण तुम्हारे कर्म है, वो व्यक्ति कारण नहीं है। அதனால காரணம் இதை இவரால் தான் அவரால் தான் எந்த எந்த ஆளும் காரணம் கிடையாது. நம்ம செஞ்ச கர்மத்தினுடைய பலன்தான். அதைத்தான் நம்ம அனுபவிக்கிறோம் தவிர காரணம் சொல்லவே கூடாது. அந்த பையன் யாருன்னா, ஏற்கனவே இவர் கொண்டுட்டார் இல்ல, பெரிய கோடீஸ்வரன் கொண்டுட்டார் இல்ல, அவர் தான் இவருக்கு குழந்தையா பிறந்து அந்த பைசா அவ்வளோத்தையும் வாங்கிட்டாரு. அப்படின்னா நோய் வந்து எல்லாமே செலவு பண்ணிட்டார். आज किसी ने पिछले जन्म में हाथ से मर्डर किया, अगले जन्म में लूला बन गया। சிலர் கையால ஒருத்தர் கொண்டுட்டார்னு வைங்க, அடுத்த ஜென்மத்துல கை இல்ல விளங்கா போயிடும். मुख से गाली दी, अगले जन्म में गूंगा बन जाता है। வாயில நிறைய திட்டி இருப்பாரு, எல்லாம் பண்ணிருந்தா அடுத்த ஜென்மத்துல வாய் பேசாம ஆயிடும். मुख से गाली दी, गूंगा बन गया, आंखों से बुरा देखा, अंधा बन गया। கண்ணால ரொம்ப மோசமா பார்த்தாருன்னா கண்ணு குருடாயிருச்சு. इसलिए एक भजन है ना, किसके झोले में काटे हैं तो किसके झोले में फूल। कोई कारण होगा रे, कोई कारण होगा, बांटने वाले का है, कोई लूला, कोई लंगड़ा, कर्म। इसलिए इस दुनिया में श्रीमत जो दिया है उसके आधार से चलो। சிலருடைய வாழ்க்கையில முள்ளு தான் இருக்கும், சிலருடைய வாழ்க்கையில மலர் தான் இருக்கும். அதில் என்னன்னு செஞ்சோமோ அந்த கர்மத்தின்படி தான் நடக்குது. இப்போ கர்மத்தின் மீது நமக்கு நம்பிக்கை வைக்கணும். कर्मों ने ब्रह्मा को नहीं छोड़ा, दादियों को नहीं छोड़ा, तो हम कौन से पेड़ के पत्ते हैं? பாருங்க, கர்மம் பிரம்மா பாப்பா விடல, தாதியும் விடல. தாதி தீதிகளும் எவ்வளோ, பிரம்மா பாப்பா விட யாரு? அவங்களையே பிரம்மா கர்ம விடல, நம்மளாம் எங்க? ब्रह्मा बाबा को खांसी आती थी,
तो ब्रह्मा बाबा शिव बाबा को कहते थे बाबा मेरी खांसी ठीक करो ना। तो शिव बाबा कहते थे ऐसा है मैं तुम्हारे पतित को पावन बनाने के लिए ऊपर से आया हूं, तुम्हारी खांसी ठीक करने के लिए नहीं आया हूं। मैं तुम्हारे घर में रहता हूं, उसका अलग से किराया दूंगा, खांसी तुमको ही ठीक करनी पड़ेगी। பிரம்மா பாபாவுக்கு கடைசியில் இருமல் நிறைய வந்தது. பிரம்மா சிவபாபாவுக்கு சொல்றாரு, சிவபாபா இந்த இருமலை சரி பண்ணல. அவர் என்ன சொல்றாரு, நான் பதீத்தமானவளை பாவனமாக்கு தான் வந்திருக்கிறேன், உன்னோட இருமலை சரி பண்ணக்க வந்திருக்கிறேன், இருமலை நீ தான் சரி பண்ணணும் அப்படின்னு சொன்னார். गुलजार दादी 4 साल हॉस्पिटल में रही। दादी को लगा मैं बाबा कर रहा है, बाबा मुझे मदद नहीं करता। हाँ, तो दादियों को भी कर्म ने नहीं छोड़ा, तो हम कौन से? आज हमारे बच्चों को भी फोड़ा आता है तो लोग बोलेगे अरे ओम शांति में जाते हैं, ब्रह्मा कुमारी जाते हैं, देखो इनके घर में कितने प्रॉब्लम है। हमें डाउट आता है बाबा मदद नहीं करता। अरे भाई उसके अपने हिसाब है, ये है निश्चय बुद्धि विजयंती। குல்ஜார் காந்தி 4 வருஷம் ஹாஸ்பிட்டல் இருந்தாங்க. இப்போ அவங்களும் கர்மத்தின் பலன் தானே, அவங்களுக்குள்ளே வரும்போது நமக்கு வராதான். ஒரு வீட்டில் ஒரு பையன் ஏதாவது குறும் பண்ணுறா அது பண்ணுறான்னா எல்லாரும் கர்மத்தினுடைய பலன் தான். நமக்கு வந்து சிலர் என்ன நினைப்பாங்க, என் வீட்டில் இவ்வளோ பிரச்சனை, என் பையன் இவ்வளோ பிரச்சனை பண்ணுறான், பாபா ஒன்றுமே ஹெல்ப் பண்ணுறதில்ல அப்படின்னு நினைக்காதீங்க, எல்லாம் கர்மத்தினுடைய பலன். कई बाबा को कहते हैं बाबा हम ओम शांति में जाते हैं, रोज आपकी मुरली सुनते हैं, अमृत लौटते, तो भी मेरे साथ ऐसा क्यों हो रहा है? ये कई कहते ओम शांति में कब से आ रहे? 1 साल 2 साल 3 साल 10 साल पिछले जन्म में थे ओम शांति में, और उस समय गलत कर्म का छुमंतर हो गया। अगर ओम शांति में आने के बाद भी मेरे जीवन में प्रॉब्लम है, मेरे पिछले जन्मों के हिसाब है। इसलिए कभी भी बाबा के ऊपर डाउट नहीं करो, पॉजिटिव बनो। और ये सभी का अंतिम जन्म है, अभी सबको घर जाना है। 63 जन्मों से लोगों के साथ हिसाब किताब बनाया, प्रकृति को भी कितना तंग किया है, ये सारे हिसाब किताब आएंगे। इसलिए पॉजिटिव बनो। எல்லாம் கணக்கு உனக்கு தான். 63 ஜென்மம் சிந்தக்கூடிய கணக்கு உனக்கு தான். பாபா மேலே நம்பிக்கை தான் போயிடக்கூடாது. நான் ஓம் சாந்திக்கு வந்த பின்னாடி தான் இவ்வளோ பிரச்சனை. நிறைய பேர் அப்படியே சொல்லுவாங்க, என்னைக்கு நான் பாபா கூட தானேன்னு. அன்னிலிருந்தே நிறைய பிரச்சனை. இப்போ போன ஜென்மம் நீங்கள் பிரச்சனை இல்லாமையே இருந்தீங்க. எல்லாமே நம்ம செஞ்ச கர்மத்தின பலன் வருது, அதை அனுபவிச்சு தான் ஆகணும். और संगम युग में महान भाग्यशाली वो है जिनके जीवन में समस्या ज्यादा, प्रॉब्लम ज्यादा, विघ्न ज्यादा, वो बड़े भाग्यशाली। யார் பாக்கியசாலி? சங்கமத்தில் யார் பாக்கியசாலி? நிறைய பிரச்சனை வருது, நிறைய ப்ராப்ளம் பிரச்சனைலாம் வருதுன்னு அவர் பாக்கியசாலியா? எப்படி? कैसे? हाँ कैसे? कुंती के सामने कृष्ण आता है, कुंती को पूछता है तुमको क्या वरदान चाहिए? सोना चांदी जो भी मांगो। कुंती कहते मुझे, मैं तुम्हारी भक्ति का फल नहीं, कहते मुझे सोना चांदी नहीं चाहिए, मुझे जीवन में समस्या चाहिए। तो कृष्ण कहते तुम क्या मांग रहे हैं? तथास्तु तुम्हारी जो इच्छा पूर्ण हो जाए। फिर कहा कि तुमने समस्या क्यों मांगी? कहते समस्या होगी, आप सदा मेरे साथ में रहेंगे, और आप मेरे साथ में रहेंगे, यही मेरा सौभाग्य। और भक्तन சொன்னார், ஒரு பக்தனுக்கு கிருஷ்ணர் சாட்சாத்கார் ஆனார். குந்தி தேவிக்காக. அப்போ வந்து அப்போ என்ன வரம் வேணும்னா, எனக்கு நிறைய பிரச்சனை கொடு, நிறைய என்ன பொருள் வேணுமா, மாளிகை வேணுமா, வைரம் வேணும், அதெல்லாம் வேண்டாம், நிறைய பிரச்சனை வேணும். ஏன்னா பிரச்சனை வந்தால் தான் நான் உன்னை நினச்சிட்டே இருப்பேன், நீ கூடவே இருப்பேன். इसलिए कभी बाबा मुरली में बांधिली माता को याद करता है। बांधिली माता का पद ऊंचा है, क्यों? जब पति तंग करता है, परेशान करता है, उसको कौन याद आता है? बाबा, और वो भी दिल से। और जिन माता को पति तंग नहीं करता, बड़ा प्यार करता, उन माता का योग किसे लगाए? पति से। अब जिसका योग पति से, उसका पद कुछ ही नहीं होगा। तो पति तंग करने वाला चाहिए, प्यार करने वाला चाहिए। இப்போ சிலருடைய கணவன்மார் ரொம்ப தொந்தரவு பண்ணுவார், ரொம்ப கஷ்டம் கொடுக்குறாரு அப்படின்னா அங்கே பாபா அதிகமாக நினைக்கிறாங்க. வீட்டில் உட்காந்துக்கிட்டே பாந்தியில்னா பந்தனத்தில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் பாபாவை நிறைய நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. அதே கணவன் நல்ல அன்பு காட்டுறாரு அப்படின்னா எங்கள் கணவன் பக்கம் தான் புத்தி போகும், பாபா பக்கம் போகாது இல்லையா? इसलिए हमेशा हिसाब चुक्त करने के 3 तरीके की, योग से चुक्त करो, वो भी नहीं तो सहन करके चुक्त करो, वो नहीं तो विनाश में चुक्त करो। जो विनाश के हिसाब चुक्त करेगा वो सतयुग त्रेता में नहीं आएगा, जीवन मुक्ति में नहीं जाएगा, द्वापर कलयुग में जाएगा, मुक्ति में जाएगा। और जो सहन करके हिसाब चुक्त करता वो जीवन मुक्ति में जाएगा, पद कम होगा। और जो योग लगा करके हिसाब चुक्त करता है वो जीवन मुक्ति में उच्च पद प्राप्त करेगा। யார் வந்து யோகாவிலிருந்து அவர் கடமை கணக்கெல்லாம் முடிக்கிறாங்களோ அவங்க உயர்ந்த பதவி வந்துடுவாங்க, சத்தியத்தில் தேவதை ஆயிடுவாங்க.
ரொம்ப பொறுத்து சகிச்சு அதில் கர்ம கணக்கு முடிக்கிறவங்க சாதாரண பிரஜையாக வந்துடுவாங்க. கடைசி விநாச டைமில் எப்படி நம்ம சரீரம் விடுவோம் நமக்கு தெரியாது. எந்த விநாசம் எப்படி பூகம்பத்தினாலேயா இல்லை அணுகுண்டுனாலேயா ஏதோ ஒன்றில் சரீரம் விட்டால் அவங்க சத்திய திரேதாக்கு வர மாட்டாங்க, துவாபரிகத்துலேருந்து வருவாங்க. तो ये कर्म गति को समझने वालों को निगेटिव संकल्प नहीं चलेंगे, वो सदा पॉजिटिव रहेंगे, सकारात्मक। दूसरी बात है, अगर पॉजिटिव बनना है, गीता का, रामायण का, महाभारत का सार है, जो हुआ अच्छा हुआ, जो हो रहा अच्छा, जो होगा वो भी अच्छा। கர்மத்தினுடைய கதி நல்லா தெரிஞ்சவங்க நெகட்டிவ் நினைக்கவே மாட்டாங்க, நினைக்க சொல்லவே மாட்டாங்க. இப்போ கீதையில் என்ன இருக்குது, எது நடந்ததோ நல்லதான் நடக்குது, நடக்க போகிறதும் நல்லதான் நடக்கும், அப்படி இருப்பாங்க. किसी ने मेरी चुगली की, कोई बात नहीं, कल्याण है, सोचो नहीं। किसी ने मेरे यहाँ की ट्रांसफर कोई गांव में की, कोई बात नहीं, कल्याण है। बात को स्वीकार करो, कभी संकल्प नहीं चलेंगे। அது மாதிரி யாராவது நம்ம வந்து ஏதாவது கிண்டல் பண்ணுறாங்க, ஏதாவது நம்ம பற்றி ஏதாவது சொல்கிறாங்கன்னா கர்மத்துடைய கணக்கு. இங்கேருந்து நம்ம வேறு எங்கேயாவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம், அங்கே ஏதாவது நம்மகிட்ட ஏதாவது சொல்கிறாங்கன்னா கூட அதெல்லாம் கர்மத்துடைய கணக்கு தான். एक रामायण की घटना सुनाता हूँ। राम राज्य बनने वाला था, फाइनल हुआ था। रात के समय सब खुश हो गई प्रजा कि कल हमारा राम का क्या है, राज्याभिषेक है। लेकिन रात में आकर के मंत्रा ने कई को दो चार उल्टी बातें सुनाई। तुम्हारा बेटा भी तो है भरत, तुम उसको छोड़ करके राम को राजा बना रहे। ये बातें सुनते ही रामायण उल्टा हो गया। राम को राजा बनाने के वजह 14 वर्ष वन में गया, सीता गई, लक्ष्मण गया, तीनों भी घर से चले गए। वियोग के कारण दशरथ ने प्राण त्यागा, खाने का प्रॉब्लम, सोने का प्रॉब्लम, किसके कारण? मंत्र के कारण। ராமாயணத்தை சொல்கிறார். ராமாயணம் அடுத்த நாள் வந்து ராமனுக்கு பட்டம் சூட்ட விழா. ஆனால் முதல் நாள் நைட்டு வந்து அந்த மந்திரம் வந்து மெதுவாக சொல்லிடுறாங்க. ராமனும் உன்னுடைய குழந்தை, உன்னுடைய குழந்தை இவன் பரதன், அவனும் உன்னுடைய குழந்தை தானே, அவருக்கே ராஜா ஆக்கக்கூடாது, நீ கேளுன்னு அந்த நைட்டோடு நைட்டு எல்லாம் அவங்க சொல்லி, அதை அவங்க சொல்கிறது இந்த மகாராணி கேட்கலாமா? கேட்டுட்டாங்க. கேட்டு என்ன ஆச்சு? ராமன் 14 வருஷமா, ராமன், சீதை, லட்சுமணன் 14 வருஷம் காட்டுக்கு போனாங்க. இவங்க போனதுனால தசரதன் இறந்து போனார். பெரிய ராமாயணமே நடந்தது ஒரே நைட்டில், ஒரு இரவில் எல்லாம் மாறி போச்சு. तो ये राम के जीवन में जो समस्या ही, जंगल में घूमना पड़ा, ये सब किसके कारण? मंत्रा के कारण। तो मंत्रा को जो भी देखेगा उसकी भावना अच्छी चलेगी बुरी चलेगी। मैं खुद जब बचपन में रामायण देखता था, मंत्रा काला सा ड्रेस पहन करके डंडा लेके स्क्रीन में आते हैं, मैं कहता इस बुढ़िया को भगा, उसको नहीं देखना मुझे। लेकिन एक दिन मैंने सब सोचा, तब पता चला मंत्रा ने राम के साथ जो किया वो अच्छा किया। अगर रात में ना आती, राम राजा बनता, जंगल में नहीं जाता, सीता की चोरी ना होती, रावण को न मारता, रावण को ना मारता, राम की महिमा कोई नहीं गाता। இப்போ என்னன்னா அந்த மந்திரம் வந்து கெடுதல் தானே, தப்பு தானே பண்ணாங்க. இப்போ இவர் என்ன சொல்ல, நான் சின்னதில் டிவி பார்க்கும்போது அந்த மந்திரம் வரும்போது பார்க்குறதுக்கே எனக்கு விருப்பம் இல்லை. இந்த மந்திரம் தான் இவ்வளோ சொல்லி கொடுத்து, இவ்வளோ கோல் மூட்டி, இவ்வளோலாம் பிரச்சனைலாம் வந்தது. ஆனால் அப்புறம் தான் எனக்கு இந்த ஞானத்துக்கு வந்து புரிஞ்சது, மந்திரம் செஞ்சது நல்லதானே. மந்திரம் அப்படி கோல் மூட்டலைன்னா ராவன் வந்து காட்டுக்கு போயிருக்க மாட்டார், ராவணன் அழிச்சிருக்க மாட்டார். அப்போ அதுக்கு ராவனுக்கு அப்படியே தான் இருந்திருப்பான். இப்போ ராவணன் எல்லாம் அழிச்சதுனால்தான் ராமனுக்கு புகழ் வந்தது. ராமனுக்கு புகழ் அவ்வளோ வந்ததுனால யாரால? அந்த மந்த்ராவனால. அப்போ மந்த்ராவுக்கு நல்லதானே செஞ்சாங்கன்றார். तो इसी तरह हर एक के घर में, ऑफिस में, आसपास में भगवान ने एक दो मंत्र रखे। लेकिन आज जो हमारे तनाव, टेंशन, वही मंत्र है। இப்போ எல்லாருடைய வீட்டில், ஆஃபீஸில், எல்லா இடத்துலையும் ஒரு மந்த்ரா வச்சிருக்காரா கடவுள்? மந்த்ரா மாதிரி ஒரு ஆளை வச்சிருக்காங்களா? அவங்க வந்து உங்களுக்கு டென்ஷன் எல்லாம் கொண்டு வருவாங்க, பிரச்சனை கொண்டு வருவாங்க. कोई चुगली करते हैं, उसको देखते हम इधर करते हैं, हमारी खुशी गायब हो जाते हैं, निगेटिव संकल्प। कोई हंसता है, लगता है मेरे को देख जरूर हंस रहा है। हाँ, लेकिन राम के मंत्रा ने राम का भला किया, तो आपकी में मंत्रा क्या करने वाले? भला ही करने वाले। अगर राम के जीवन में मंत्रा ना आती, ना हनुमान, ना अंगद, ना रुचि, कोई नहीं मिलते। आज हमारे जीवन में आज तक जो मंत्रा आई, उसके कारण हमको बाबा मिला, दैवी परिवार मिला, दीदी दादियां मिली। इसलिए कभी एकांत में बैठ करके आज क्या करो, जिन्होंने मुझे तंग किया, मेरी चुगली की, बुराई की, उन सभी को धन्यवाद दो। आप लोगों ने हमें तंग किया, हमारा बहुत अच्छा हुआ, लेकिन 5000 साल के बाद तंग करने के लिए जरूर आना। ये है पॉजिटिव। பாருங்க, நம்ம நிறைய பேர் நம்ம பற்றி தப்பாக சொல்லுவாங்க, நம்ம பற்றி சிரிப்பாங்க, இல்லைன்னா கிண்டல் அடிப்பாங்க. அவங்களாம் மந்த்ரா மாதிரி. இப்போ அவங்களுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லணுமா? அவங்க அப்படிலாம் சொல்லத்தான் நம்ம பாபா அதை பற்றி அதிகமாக நினைப்போம். இன்னும் நிறைய ஈடுபாடு வரும். யோகா பண்ண அது பண்ண நல்லா வரும். ஆனால் ஒரு நாள் தனியாக உட்காந்து யாரெல்லாம் உங்களுக்கு கஷ்டம் கொடுத்தாங்க,
யாரெல்லாம் உங்களை பற்றி சொன்னாங்களோ அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க. ये है पॉजिटिव। इसलिए मेरा कोई दुश्मन नहीं, मेरा जो मेरी चुगली करे चाहे कुछ भी करे, हाँ, लेकिन मेरा कल्याण, भगवान कल्याणकारी है, संसार कल्याणकारी है, हर घटना करे, क्यों निगेटिव सोचना है? इसलिए हमेशा पॉजिटिव बनो। அதனால் என்றைக்குமே பாசிட்டிவாக நினைங்க. எல்லாமே நன்மைக்காகத்தான். யார் யார் என்னென்ன பண்ணாலும் அது நன்மைக்காக நினைங்க. இன்றைக்கி கிளாஸே வந்து நெகட்டிவ் நினைக்கக்கூடாது, பாசிட்டிவ், நெகட்டிவ் வந்தாலும் பாசிட்டிவாக நினைக்கணுங்கிறதுக்காக சொல்கிறார். तीसरी बात, अगर हमें पॉजिटिव बनना है, पहली बात पता है कर्म गति, ஒன்று கர்மகதி சொன்னார். दूसरा बताया जो हुआ अच्छा हुआ, मंत्रा वाली बात, हर पॉइंट में एग्जाम्पल, நல்லது எல்லாம் நடக்குது, அதுதான் அந்த மந்திரக்காக சொல்லி, எது நடக்குதோ நல்லது நடக்குது, மந்திரா அது. तीसरी बात, अपने दिनचर्या में रोज 3 चीजें करो। अमृतवेला का योग अच्छा करो, क्लास के पहले आकर के आधा घंटा योग करो, और तीसरा रोज की मुरली सुनो। जो ये 3 चीजें दिनचर्या में करता है वो पॉजिटिव बन जाता है। அப்புறம் இந்த மூணாவது விஷயம் சொல்றாரு. மூணாவது விஷயம் என்ன சொல்றாரு? காலையில் அமிர்தவேளை யோகா பண்ணுங்க. ஒன்று அமிர்தவேளை யோகா பண்ணுங்க, அப்புறம் கிளாஸ்க்கு முன்னாடி 1/2 மணி நேரம் யோகா பண்ணுங்க, அப்புறம் கிளாஸ் கேளுங்க. இதை தினமும் பண்ணுங்க. ये 3 चीजों से हमारा मनोबल बढ़ता है, आत्मबल बढ़ता है। जिसका आत्मबल मनोबल है वो पॉजिटिव रहेगा। இந்த 3 இருந்துச்சுன்னா அவருக்கு மனோபலம் அதிகரிக்கும், பாசிட்டிவ், அவருக்கு அவரோட வாழ்க்கையில பாசிட்டிவ் நிறைய வரும். जिसके अमृतवेला ठीक नहीं है, क्लास के पहले योग नहीं करता, वो मुरली ठीक नहीं सुनता, ऑनलाइन में सुनता है, वो निगेटिव बनता है, वो देहभान में रहता है। देहभान वालों को निगेटिव विचार चलते हैं। யார் அமிர்தவேளை எந்திரிக்கல, கிளாஸ் முறைப்படி இப்போல்லாம் ஆன்லைனில் கேட்குறாங்க. ஆன்லைனில் கேட்குறது, கிளாஸ்க்கு முன்னாடி யோகா பண்ணலைன்னா அவங்க நெகட்டிவ் தான்றார். அவங்க நெகட்டிவ் தான் நினைப்பாங்க. இப்போ நெகட்டிவ் வந்து அவருக்கு எங்கே புருஷார்த்தம், எங்கே முன்னேற்றம் வரும்? अपने दिनचर्या में 3 चीजों को अंडरलाइन करो। मुझे अमृतवेला इस साल अच्छी तरह करनी है, हाँ, क्लास के पहले आधा घंटा आकर के योग करना है, और रोज क्लास में आकर के मुरली सुननी है। ऑनलाइन में बाद में सुनो, लेकिन यहाँ क्लास में 3 चीजें जो करता है वो समर्थ है, वो आत्मस्वरूप में शक्तिशाली है, उसको व्यर्थ कभी नहीं आएगा। யாருக்கு வீணான எண்ணங்கள் வராது. யார் நல்லா சக்திசாலியாக இருப்பாங்கன்னா இந்த 3 விஷயம் சொன்னார் இல்லையா, அமிர்தவேளை பக்கா யோகா பண்ணணும், அப்புறம் கிளாஸ்க்கு முன்னாடி 1/2 மணி நேரம் யோகா பண்ணிவிட்டு இங்கே கிளாஸ்க்கு வந்து முரளி கேட்கணும். இப்படி இருந்தால் உங்களுக்கு நெகட்டிவ் வராது, பாசிட்டிவ், நீங்கள் நல்லா சக்திசாலி ஆயிருப்பீங்க. जो ये 3 चीजें करता है किसी के भी दोष दिखाई नहीं पड़ेंगे, मान अपमान निंदा स्तुति में स्थिर रहेगा। அந்த இந்த 3 யார் கடைப்பிடிக்கிறாங்களோ அவங்க யார் மேலேயும் பழி சொல்ல மாட்டாங்க. மான அபிமானம் எல்லா நிந்தா ஸ்துதி எல்லாத்துலேயும் சமமாக இருப்பாங்க. एक 2 महिलाएं थी, एक रहती थी 2 मंजिल पर, दूसरी रहती थी नीचे के मंजिल पर। 2 मंजिल वाली रोज क्या करते, अपने घर की खिड़की से पड़ोसनी के छत पर, 1 नंबर वाली की छत पर देखते हैं, वो छत पर कपड़े सुखाते, उसके कपड़े देकर के पति को बुलाते, कहते इसको कोई अक्ल नहीं, कितने गंदे कपड़े, कितने मैले, जाओ पूछ के आओ। पति कुछ नहीं बोलता, रोज बुला करके दिखाते, पति कुछ नहीं बोलता। एक दिन जब उसने देखा तो कपड़े अच्छे दिखने लगे, फिर पति को बुलाया, कहते आज इसको कैसे अक्ल आ गई, जाकर पूछ के आओ। पति धीरे से मुस्कुराता और कहता है आज सवेरे सवेरे मैंने अपने घर की खिड़की के कांच साफ कैसी से साफ किया। புரிஞ்சுதே இருக்காது? ஒன்றும் புரியல. அதாவது 2வது மாடியிலேருந்து ஒரு அம்மா பார்க்குறாங்க, கீழே ஒரு வீடு தெரியுது. அங்கே பார்த்தா ஒரு கருப்பு துணி, ஒரு அசுத்தமான கருப்பாக ஒரு துணி டெய்லி அங்கே இருக்குது. இவங்க புருஷனுக்கு சொல்கிறாங்க, நீங்கள் அந்த அங்கே வீட்டுக்கு போய் சொல்லிட்டு வாங்க, ஏன்னா அது ரொம்ப அசுத்தமான ஒரு துணி அங்கேயே இருக்குது அப்படின்னு டெய்லி சொல்லுவாங்க. அவர் புருஷன்காரர் ஒன்றும் சொல்கிறதில்ல. ஒரு நாள் நல்லா க்ளீனாக இருக்குது, க்ளீனாக இருக்குது. இவங்க சொல்லி இன்றைக்கி பார்த்து இன்றைக்கி நல்லா க்ளீனாக இருக்குதுன்னா புருஷன் சொன்னார், கண்ணாடி தொலைச்சாராம். இன்றைக்கி தான் கண்ணாடி, அது வரைக்கும் கண்ணாடி கருப்பாக இருந்தது, கருப்பு அழுக்காக இருந்ததுனால கீழே அழுக்கு மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. இன்றைக்கி அது க்ளீன் பண்ணியிருக்காரு, இன்னும் நல்லா தெரிஞ்சது. इसी तरह जो अमृतवेला नहीं ठीक करता, क्लास के पहले योग नहीं करता, मुरली नहीं सुनता, उसकी खिड़कियां गंदी, उसकी बुद्धि रूपी खिड़की गंदी, निगेटिव है, और निगेटिव से जिसको भी देखेगा सब निगेटिव दिखता है। फिर कहते हैं इसको सुधारना चाहिए, ऐसा है वैसा है। सुधारना उसको नहीं, सुधारना आपको। आपकी खिड़कियां गंदी, इसलिए अपनी खिड़की को साफ करो। ஜன்னல் வந்து அழுக்காக இருந்ததுனாலே அவங்க வீடு அழுக்காக தெரிஞ்சது. ஜன்னல் க்ளீன் பண்ண பின்னாடி அது நல்லா க்ளீனாக தெரிஞ்சது. அந்த மாதிரி நம்ம சரியில்லை, நமக்குள்ள அழுக்கெல்லாம் இருக்கிறதுனால மற்றவங்களும் அழுக்கு மாதிரி தெரியுது. முதல்ல ஜன்னல் க்ளீன் பண்ணுங்க, நம்மகிட்ட இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் க்ளீன் பண்ணுங்க.
तो कौन कौन खिड़की साफ करता, हाथ खड़ा करो। யாரெல்லாம் ஜன்னல் க்ளீன் பண்ணுவீங்க கை தூக்குங்க. ஜன்னல் க்ளீன் பண்ணா மற்றது எல்லாமே நல்லதா தெரியும். அவங்கெல்லாம் நல்லா ऐसे ऐसे करे वो खिड़की, मतलब घर की खिड़की की बात नहीं, बुद्धि रूपी खिड़की साफ करना। புத்திங்கிற ஜன்னல் ஜன்னலை க்ளீன் பண்ணணும். कभी कभी हम clean ஆ தெரியும். ज्ञान को भी उल्टा कर लेते। एक भाई ज्ञान में चलता था, एक 6 महीने से एक बार होटल में गया और समोसा मंगाया। समोसा जानते हैं ना, मैदे को बेल करके आलू भरते हैं। तो 1 किलो समोसा मंगाया, मैदे का छिलका ऊपर का फेंकता है और मसाला खाता है। तो मैनेजर ने देखता रहा, ये मैदा फेंक रहा है, मसाला खा रहा है। कहते तुम मैदा पसंद नहीं करते? बोला पसंद तो करता हूँ, लेकिन आजकल मैं ब्रह्मा कुमारी आश्रम में जाता हूँ। उन्होंने कहा कि बाहर का नहीं खाना, इसलिए बाहर का निकाल करके मैं अंदर का खा रहा हूँ। தமாஸ் சொல்றாரு. அதாவது ஒரு பிரம்மகுமார் 6-7 வருஷமா இருக்கக்கூடிய பிரம்மகுமார் ஹோட்டலில் போய் சமோசா வாங்கிட்டாராம். சமோசா வாங்கிட்டு மேலே இருக்கிற இந்த மைதா அங்கே இருக்கு இல்லையா, அதை மட்டும் எடுத்துட்டு உள்ளே இருக்கிற அதை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்போ அந்த முதலாளி பார்க்குறாரு, ஹோட்டல் முதலாளி, என்ன நீங்கள் மைதா சாப்பிட மாட்டீங்களா? நான் சாப்பிடுவேன் தான், இப்போலாம் பிரம்மகுமாரி சென்டருக்கு போகிறேன், அங்கே வெளியே சாப்பிட வேண்டாம் உள்ளே சாப்பிடுனாங்க, அதனால் வெளியே இருக்கிறதெல்லாம் தூக்கி போட்டு உள்ளே இருக்கிறது சாப்பிட்டாரா. बाहर का ना खाना मतलब दूसरे का हाथ का बना हुआ ना खाना, इसीलिए होटल पर लिखा हुआ है होटल, हो सके तो यहाँ से टल, बाहर का नहीं। तो इसीलिए कभी कभी हम ज्ञान को भी अर्थ, जैसे दिवाली मनाते हैं, यहाँ तो शायद चेन्नई में नहीं, तमिलनाडु में नहीं बनाते दिवाली। हाँ दिवाली मनाते हैं ना, मनाते। तो दिवाली में क्या करते हैं, लक्ष्मी आने के लिए दीपक जलाते हैं और पूरा घर में लाइटिंग लगाते हैं, सफाई करते हैं। क्यों? लक्ष्मी आने के लिए। अब लक्ष्मी कैसे आएगी? लक्ष्मी ने कहा वहां है उल्लू, उल्लू क्या, हाँ उल्लू, और उल्लू को लाइट में दिखता ही नहीं, फिर फटाका बजेगा, उल्लू घबरा करके कहीं और चला जाएगा। वास्तव में कौन सी सफाई? मन के अंदर जी ईर्ष्या करना, खत्म करना, आत्मा का दीपक जलाना, लेकिन लोगों ने वो घर को लाइट कर दिया, इसमें तो लाइट किया ही नहीं, उल्टा कर दिया। इसी तरह ज्ञान में चलने के बाद में हम बातों को कभी क्या करते हैं, उल्टा कर लेते हैं। इसलिए रोज अपनी खिड़की को साफ करो। जैसा चश्मा पहनोगे वैसी दुनिया दिखते हैं। अगर आपका निगेटिव का खुद निगेटिव है, आपको भी सब निगेटिव दिखाई पड़ेगा। खुद पॉजिटिव बनो, सब कुछ अच्छा देगा, व्यर्थों से मुक्त बन जाएंगे। ஆந்தை இப்படி தலைகளாக தானே தொங்கும். ஆந்தைக்கு கண்ணு தெரியுமா? இருட்டில் தான் தெரியும், மத்தியானம் தெரியாது. இப்போ தீபாவளியில் நல்ல லைட் எல்லாம் போடுவாங்க, லைட் எல்லாம் போட்டு எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் இது அந்த லைட் கிடையாது, உள்ளுக்குள்ளே மனசுக்குள்ளே நீங்கள் லைட் போடுங்க. ஜன்னல் க்ளீன் பண்ணணும்னா புத்திங்கிற ஜன்னலை க்ளீன் பண்ணுங்கள். லக்ஷ்மி எப்படி வருவாங்க? தீபாவளி லக்ஷ்மி தானே கூப்பிடுவாங்க. லக்ஷ்மி எப்போ வருவாங்க? நீங்கள் ரொம்ப க்ளீன் பண்ணுங்கள், உங்கள் மனசெல்லாம் க்ளீன் பண்ணுங்கள், அப்போ தான் லக்ஷ்மி வரும். ठीक है, इसलिए रोज का। लास्ट की एक बात, 3 बातें बताई। अगर हमें पॉजिटिव बनना है, कर्म गति को समझना। दूसरी बात बताई, जो हुआ अच्छा हुआ। तीसरी बात है रोज खिड़की को साफ करना, मतलब अमृत वाला अच्छी करना, क्लास के पहले योग करना, मुरली रोज सुनना। और लास्ट की बात आई, निगेटिव को क्या बना दो, पॉजिटिव बनाओ। बुराई को अच्छे में परिवर्तन करो, आपको कभी निगेटिव संकल्प नहीं चलेंगे। அதாவது 3 விஷயம் சொன்னார். ஒன்று கர்மத்துடைய பலன் சொன்னாரா, 2வது எது நடந்தாலும் நன்மைக்காக, 3வது ஜன்னல் க்ளீன் பண்ணணும், அப்புறம் எதுவுமே நெகட்டிவ் நினைக்கக்கூடாது, பாசிட்டிவ் தான் நினைக்கணும். अब समझे यहाँ आए हैं, दिन का खाना बनाने का टाइम है, ऐसे समय पर आए, तो जब घर में जाएंगे तो जाते लोग बोलना शुरू करेंगे, आज तो आप लोगों ने कमाल कर दिया, दिन में जाकर के बैठ के वहीं जाकर के आश्रम में वहीं खा के आओ, वहीं जाओ ब्रह्मा कुमारी ओम शांति में जाओ। अब ये बातें सुनते थोड़ा गुस्सा आएगा, इसीलिए पहले से पक्के करके जाओ। अब मैं जाऊंगी, घर में जाते मेरी पूजा हो जाएगी। अगर कोई देवी की पूजा होती है, देवी क्या करते हैं, आशीर्वाद। आपको भी कोई बोलना शुरू करेगा, आप भी क्या दो, आशीर्वाद। मतलब हंसे नहीं दो, और चिढ़ जाएंगे, बड़ी देवी बन के ऐसे कलाने में जाकर मन से कहो कि बाबा इनका कल्याण करना। आज हम कितनी अच्छी अच्छी बातें सुन के आए, मेरा तो आज दिमाग हल्का हो गया बिल्कुल। अगर ये भी उस क्लास में होते हैं, उनको भी कितना डायबिटीज है, कितना टेंशन है, बीपी है, अगर ये सुनते तो भी उनको अच्छा लगता। वो आपको बोल रहे लेकिन आप पॉजिटिव। இப்போ இன்னைக்கு நீங்கள் கிளாஸ் கேட்டுங்க, 12 மணி ஆயிடுச்சு, கிளாஸ் கேட்டுங்க, வீட்டுக்கு போகிறீங்க, அங்கே சாப்பாடு பண்ணலை, திட்டுவாங்களா இல்லையா? நல்லா அர்ச்சனை பண்ணுவாங்க. அர்ச்சனை பண்ணாலும் நீங்கள் உள்ளுக்குள்ளே அங்கே தேவியாகி அவங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுங்க. அப்படின்னு இப்படி பண்ணிடாதீங்க, அவங்களுக்கு இன்னும் கோபம் ஜாஸ்தி வந்துடும் இல்லையா? லேட் ஆச்சு, அவங்களுக்கு கோபம் வரும். மனசுக்குள்ளே சொல்லுங்கள், பாபா இவங்களுக்கு ஒரு நாள் நல்லது கிடைக்கட்டும், இவங்களுக்கு பாபா நாலேஜ் கிடைக்கட்டும்னு மனசுக்குள்ளே ஆசீர்வாதம் பண்ணுங்கள்.
एक लास्ट में स्टोरी में शेयर करके पूरा करता हूं। एक महाराष्ट्र में एक संत थे, 2 मिनट हम योग करके ऐसे ही बैठो, लाल लाइट लगाने की जरूरत नहीं। लास्ट में एक बात सुना करके पूरा करते हैं, क्योंकि एक्चुअली हमारा इस ब्रह्मा कुमारी का विद्यालय का लक्ष्य है फरिश्ता बनाना। और फरिश्ता कौन बन सकता है? जो पॉजिटिव है, निगेटिव वाला कभी यार पॉजिटिव நினைக்கிறாங்களோ फरिश्ता। इसलिए इसको बाबा कहते हैं ब्रह्मा बाप जैसे बाबा फरिश्ता बने। हमें भी ब्रह्मा कुमारी जी की यूनिवर्सिटी है, फरिश्ता हमारी उसकी डिग्री है और देवता हमारी नौकरी है। நம்ம யூனிவர்சிட்டியில் படிக்கிறோம், ஃபரிஸ்தா டிகிரி, அப்புறம் தேவதைங்கிறது நம்ம செய்யக்கூடிய வேலை। இந்த டிகிரி முடிச்சோடனே அந்த வேலை கிடைக்குது। इसलिए हम क्यों पढ़ रहे हैं फरिश्ता? और फरिश्ता उसको कहेंगे जो हल्का रहता है। हमें मधुवन में रहते हैं, गृहस्थ में, कोई कहाँ भी रहो, जहां रहते ज्ञान योग समझ करके हल्के रहना, वो है फरिश्ता। யாரு லேசா இருக்காங்களோ அவங்க தான் ஃபரிஸ்தா। எங்க வேணாலும் இருங்க, வீட்டில் இருங்க, ஆபீஸ்ல இருங்க, ज्ञान में चलता है, चेहरे में कोई खुशी नहीं है, उदासी है, आंखें बंद है, कौन कहेगा ये दुखी लगेगा? दुखी के प्राणी है अभी। कौन कहेगा इनको भगवान पढ़ाता है? चेहरे में आज हमारी मूर्तियां भी रोते हुए कोई जाता है, उसका चेहरा देखकर खुश होता है। हम तो चैतन्य में है, हमको देकर के कोई रास्ता किनारा करता है, ऐसा देखना भी पसंद नहीं करता, निगेटिव है हम। சில சிலைகள் பார்த்தா அவ்வளோ அழகா இருக்கும், அவ்வளோ சந்தோஷமா இருக்கும், சிலை பார்த்துட்டே இருக்கலாம் மாதிரி। அது நம்முடைய ஜடமூர்த்தி சைத்தன்யம் இருக்கக்கூடிய தேவதைகள் எப்படி இருக்கணும்? நம்ம பார்த்த சிலருடைய முகத்தை அப்படியே திருப்பிட்டு போகிற மாதிரியே இருக்கும், அந்த மாதிரி உங்கள் முகத்தை வச்சுக்கோங்க। इसके लिए लास्ट की बात है, निगेटिव को क्या बना दो?
पॉजिटिव। मैं நெகட்டிவா उस பாசிட்டிவ் பண்ணுங்க, அதுக்கு ஒன்று சொல்ல போறேன். एक स्टोरी सुना रहा था। मैं एक महाराष्ट्र में एक संत थे जिनका नाम था तुकाराम महाराज। துக்காராம்னு மகாராஷ்டிராவில் ஒரு சன்னியாசி இருந்தார். बहुत भक्ति करते थे, लेकिन गली के लोगों को उसकी भक्ति पसंद नहीं थी। सब लोगों ने मना किया उसको, तभी उसने नहीं छोड़ा नहीं। तो एक दिन गली वालों ने सोचा इसका हम अपमान करेंगे। तो सवेरे सवेरे तुकाराम महाराज जी मंदिर में जा रहे थे, तो सभी ने घेर लिया उसको, पकड़ लिया। पकड़ करके क्या क्या, बैंगन, टमाटर, आलू, मटर, मिर्ची, नींबू सभी की माला बना करके उसके गले में पहना दिया, मुंह काला किया, उसके बाल उतार करके हल्दी लगाई, गधे पर बिठाया, गली गली में घुमा करके उसकी बेइज्जती की। இந்த துக்கராம ஒரு நாள் வந்து அவர் டெய்லி பக்தி பண்ணுறது அந்த தெருவில் இருக்கணும் பிடிக்கலையா. இப்போ ஒரு நாள் எல்லாரும் சுற்றி வளைச்சிட்டாங்க. சுற்றி வளைச்சி அவர் வந்து ஒரு கழுது மேலே ஏற்றி முகமெல்லாம் கருப்பு பூசி, அப்புறம் அவர் 4-5 சொன்னார். அதாவது கத்திரிக்காய், இந்த மிளகா, வரமிளகா அதெல்லாம் போட்டு ஒரு மாலை மாதிரி பண்ணி அவர் தலை போட்டு அவரை வந்து ஒரு கழுது மேலே உட்கார வச்சு அவர் ஊர்வலம் கொண்டு வந்தாங்க துக்காராம. इतना ही नहीं, घर के सामने लाया, पत्नी को बुलाया। जब पत्नी को तुम्हारे पति देखो ऐसा, तुमने भक्ति मानता नहीं, हमारे भक्ति नहीं छोड़ता, इसे ऐसा क्या। जब पत्नी ने पहचाना नहीं, जब नजदीक देखा मेरा पति है, उसको बड़ा गुस्सा आया, एक गरीब आदमी इसके पीछे क्यों पड़े, सबको गाली देते हैं। जब गाली देते तुकाराम महाराज जो गधे पर बैठे थे, कहते इनको गाली क्यों दे रहे हैं। ये लोगों ने अपने लिए 8 दिन के लिए सब्जी लाकर दिया, माला दिखा, कहा कि 8 दिन के लिए सब्जी लाकर दिए गए, उनको गाली क्यों दे रहे। இப்போ வந்து அவங்க வீட்டுக்கே அவரை கூப்பிட்டு வந்துட்டாங்களாம். அவரை நிறைய காய்கறி மாலை போட்டாங்க. எல்லாம் காய்கறி மாலையாக போட்டுக்கிட்டு எடுத்துகிட்டு வந்து அவர் வீட்டுக்கு முன்னாடி எடுத்து வந்து அவங்க துக்காராமுடைய மனைவி கூப்பிட்டு வந்து காட்டுறாங்க. அவங்களுக்கு தெரியவே இல்லை. பக்கத்தில் பார்த்தா அந்த கணவன் இந்த துக்காராம் தான். அவங்களுக்கு கோவம் வந்து எல்லாத்தையும் சாப்பிட்றாங்க. என்ன இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்ட்டு ரொம்ப திட்டுறாங்க. அப்போ துக்காராம் சொல்கிறாரு, அவங்க ஒன்றும் திட்டாதீங்க, 8 நாளுக்கான காய்கறியில் வந்துருச்சு. नेगेटिव को पॉजिटिव बना, அதுதான் நெகட்டிவா பாசிட்டிவா பண்றது. और का इनको गाली मत, அவமானப்படுத்துறாங்க, கிண்டல் பண்றாங்க, எல்லாம் பண்றாங்க. ஆனா இவர் எப்படி எடுத்துட்டாரு, और का इनको சாப்பாடு காய்கறி எல்லாம் கொடுத்துட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். और का इनको गाली मत देना। जब हमारी शादी हुई थी समय बारात ही नहीं निकली थी, आज ये लोगों ने पूरी गांव में बारात निकल करके लाई। இன்னொரு பாசிட்டிவ் சொல்றாரு, நம்ம கல்யாணம் பண்ணும்போது ஊர்வலம் எல்லாம் ஒன்றும் போகல. ஆனா இன்னைக்கு பாருங்க எத்தனை ஊர்வலம் வந்தது, இதெல்லாம் ஊர்வலமாக கிராமமே ஊர்வலமா வந்துட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். और का इनको गाली मत देना। मैंने बहुत दिनों से गांव ही नहीं गया था क्योंकि खेती में इतना बिजी था। आज बहुत साल के बाद गांव की गली गली घूम के आया हूँ। இவங்களுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லணும், ஒன்றும் திட்ட வேண்டாம். நான் வந்து கிராமத்தை சுற்றி பார்க்கவே இல்லை. நான் வெறும் வேலை, வயல், அப்புறம் கோயிலுன்னு இருந்துட்டேன். இன்னைக்கு தான் இவங்க எல்லாம் சுற்றி காட்டினாங்க, ஊரெல்லாம் சுற்றி காட்டினாங்க. அதனால இவங்களை ஒன்றும் திட்டாதீங்க, அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க. और का इनको गाली मत देना। जब मुझे घुमाने के लिए लेके गए थे, धूप बहुत तेज थी बाहर, और तेज धूप में लोगों ने पाँव में कुछ नहीं पहना था। सबके पाँव में, पूरा गांव घूमते घूमते पाँव में छाले फोड़े होंगे, मुझे कुछ नहीं हुआ। मैं तो आराम से गधे पर बैठा था। இன்னொரு பாசிட்டிவ் என்னன்னா, நல்ல வெயில். ஏன்னா வெயில் எல்லாம் கூட்டிகிட்டு போனாங்க. நான் வெறும் காலில் நடந்த காலெல்லாம் வந்து கொப்பளம் வந்திருக்கும். எல்லாரும் நடந்தாங்க, அவங்க காலில் கொப்பளம். ஆனால் நான் வந்து நல்லா ஜாலி கழுது மேலே உட்காந்துருக்கிறேன், எனக்கு காலில் கொப்பளம் வரல. இது பாசிட்டிவாக தானே எடுத்தாரு. और का इनको गाली मत देना। जब मुझे घुमाने के लिए लेके गए थे, उस समय मेरे सिर में बहुत फोड़े हो गए थे। मैंने बहुत दिनों से दवाई कराओ, ठीक नहीं हुआ। ये लोगों ने मेरे बाल उतर करके उसके ऊपर हल्दी का लेप लगाया। हल्दी तो एंटीबायोटिक का काम करते, अब ठीक हो जाएगा। எனக்கு தலையே நல்லா இல்லை, தலை நல்லாவே இல்லை. முடி வந்து சரியில்லாமல் இருந்தது. இப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்க, முடியெல்லாம் எடுத்துட்டாங்க. அப்புறம் அதில் மஞ்சள் எல்லாம் போட்டாங்க. மஞ்சள் என்ன பண்ணுது, ஆன்டிபயோட்டிக் வேலை செய்யுது. அங்கே இருக்கிறதுல புண்ணெல்லாத்தையும் அது சரி பண்ணிச்சு. அதனால அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும், அவங்கள வந்து திட்டக்கூடாதுன்னு. ये है समस्याओं का समाधान, ये है कारणों का निवारण। இதுதான் பிரச்சனைக்கான சமாதானம், காரணத்துக்கு நிவாரணம். இந்த துக்காராம் ஸ்டோரியில் அவருக்கு எதெல்லாம் கெடுதல் பண்ணாங்களோ அதெல்லாம் ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டார். हमें घर को नहीं छोड़ना, पति को नहीं छोड़ना, उसी गली में रहो, उसी के पास रहो, उसकी बुराई को अच्छाई में बनाओ, तब जाकर के बड़ा आनंद आएगा। इसी पति के कारण मुझे बाबा मिला, मुझे सत्युग में भी पति मिला था, दिल्ली में रहता था, कुंज गली में रहता था, वो देवता था, उसके कारण भगवान थोड़ी मिला है। और ये तमिलनाडु के ईरोड में रहने वाले पति के कारण मुझे बाबा मिला। बाबा ऐसा पति मुझे 5000 साल के बाद भी जरूर देना। சிலர் வந்து புருஷன்
ரொம்ப கஷ்டம் கொடுத்துருப்பார் இல்லையா? அதனால தான் சிலர் ஞானத்துக்கு வந்திருப்பாங்க. புருஷா அப்படி இருந்ததுனால தானே பாபா கிடைச்சது. அது மாதிரி தேங்க்ஸ் சொல்லுங்கள். அவருக்கு ஈஸியாக அவர் அந்த மாதிரிலாம் நல்லா இருந்திருந்தாலும் ஞானத்துக்கு வந்திருக்க மாட்டோம். ஏதோ ஒரு கஷ்டம் பிரச்சனை வந்ததுனால தான் ஞானத்துக்கு வந்தோம். हाँ, सतयुग में भी शरीर कंचन काया था। दिल्ली में देवता का शरीर कंचन काया था, दिखने में गोरा था, लेकिन उस गोरे शरीर के कानों से भगवान वाक्य महावाक्य सुने, कर्मना सेवा की, बाबा के दिल के अंदर बाबा बोलता था। लेकिन संगम युग का शरीर भले ऊपर से कैसा भी हो, लेकिन उसके द्वारा हमने सेवा, इसी शरीर के युगों युगों तक मूर्तियां बनेगी। इसलिए कितना मेरा शरीर वहां मेरा शरीर, इसलिए जहां भी रहे पॉजिटिव रहना। தேவதாயிரம் சேவை பண்ணுவோமா? தேவதாயிரம் நல்லா அழகான சரீரம் கிடைச்சிடும். எந்த சேவையும் பண்ணுறது பகவான் நினைக்கிறதே இல்லை. ஆனால் இந்த சரீரம் சரியில்லை, நோயெல்லாம் இருக்குது. இருந்தாலும் இதை வச்சு எவ்வளோ சேவை பண்ணுறோம். பகவான் எவ்வளோ நினைக்கிறோம். அதை நீங்கள் நினச்சி பாருங்கள். அதெல்லாம் பாசிட்டிவாக எடுத்துக்கங்கன்றது. इसलिए इस वर्ष में पॉजिटिव रहो, सुखी रहेंगे, स्वस्थ रहेंगे, हेल्दी वेल्दी और हैप्पी रहेंगे। कोई कारण नहीं लगवाना। और उसके लिए मैंने 4 ही बातें सुनाई, और मैंने केवल बातें नहीं सुनाई, मैंने सवेरे वहां अनुभव भी सुनाया था। कैसे मेरे सामने किसी ने मेरे क्या क्या किया, कितने विघ्न, लेकिन हम पॉजिटिव से आगे बढ़ सकते हैं। ओम शांति। இன்னைக்கு சொன்னது காரணம் சொல்லாதீங்க, நிவாரணம் பண்ணுங்க. சமஸ்யா பிரச்சனை சொல்லாதீங்க, சமாதானம் ஆகுங்க. எல்லாம் பாசிட்டிவ். இந்த வருஷம் பூரா பாசிட்டிவாக நினைங்க. இது என்னுடைய அனுபவத்தை தான் சொன்னேன். என்னுடைய வாழ்க்கையில் நிறைய இந்த மாதிரி வந்தது, நான் அதை பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டேன். அந்த துக்காராம் ஸ்டோரி நல்ல ஸ்டோரி தான். என்னென்ன பண்ணாலும் அவர் அதை பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டாரு. अच्छा, ओम शांति। ठीक है, आप लोगों का भी रिन्यूएशन हो गया मन बुद्धि का। ठीक है, पाठशाला के साथ साथ आप लोगों का रिन्यूएशन, साथ में वर्ष का रिन्यूएशन। तो इसलिए अब कितने दिन मिलने वाले हैं, इसलिए हमेशा बीती हुई बातों को बिंदी लगा करके बिल्कुल पॉजिटिव उमंग उत्साह में रहना, अच्छा पुरुषार्थ करना। यही आज के इस पाठशाला के रिन्यूएशन के समय मुबारक हो, मुबारक हो, मुबारक। ओम शांति। இந்த வீடு ரெனியூஷன் ஆச்சு. நீங்களாம் கேட்டு எல்லாமே புத்துணர்ச்சி அடைஞ்சிட்டீங்க. ரெனியூஷன் ஆச்சு. அப்புறம் இந்த வாழ்க்கை இந்த வருஷமும் ரெனியூஷன் ஆகணும். அதுக்காக உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள். ऐसा आपके पोंगल में भी खुशी का दिन, तो आपका सच्चा पोंगल आज हो गया। இன்னைக்கு உண்மையான பொங்கல் ஆயிடுச்சு. குஷியுடைய நாள். இன்னைக்கு உண்மையான பொங்கல். சரி, ஒரு 2 நிமிஷம் யோகா பண்ணிட்டு எடுத்துட்டு வரீங்களா? எடுத்துட்டு வாங்க. போக்குறக்கு हाँ, इसको बंद करना भाई का। इसको बंद करना भाई। இதை வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. பிரதர் க்ளோஸ் பண்ணிடுங்க. எடுத்துருங்க. इधर दे।